கிறிஸ்தேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் வருவதாக என்ற வாழ்த்துகளோடு தேவனுடைய பிரதான கிருபையினாலே அருமையான இந்த வேளையிலே நம்ம எல்லாம் சகோதர சகோதரிகளாக ஒரு குடும்பமாக கூட்டி சேர்த்து அவருடைய மகத்துவமுள்ள வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். அதிலும் விசேஷமாக இந்த வருஷத்திலே நம் பஸ்காவை அனுசரிக்கும்படியாக இந்த ஒரு மாதத்தினுடைய முதல் நாளிலே அவருடைய விலையேற பெற்ற சத்தியத்தை நமக்கு கொடுப்பதற்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நாம் ஒரு விசேஷ ஒரு காலப்பகுதியில் என்றாயிருக்கோம். இந்த மாதத்தினுடைய கடைசியில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை நினைவு கூறுவதற்கு நம்ம ஆயத்தப்பட்டு இருக்கிறோம். அந்த வகையில் நம்ம தொடர்ந்து அதற்குரியதான சத்தியத்தை நாம் பரிசுத்தம் பண்ணிக்கொள்வதற்கும் நம்மை நாமே நிதானித்து பார்ப்பதற்கும் தேவன் இந்த காலத்தை ஏற்படுத்தி தந்து அதற்கே உரிய சத்தியத்தை வேத பாரகர்கள் மூலமாக நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இதை நாம் கேட்டு நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டு உண்மையிலே அந்த அப்பத்திற்கும் அந்த பாத்திரத்திற்கும் முன்பாக தகுதியுள்ள பிள்ளைகளாக மாற தேவன் கிருபை செய்வாராக. அந்த அடிப்படையிலே இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, பிரதர் சொன்ன மாதிரி, பகை மற்றும் வெறுப்பு அப்படிங்கிற தலைப்பின் கீழே பஸ்கா சப்ஜெக்டை என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வருஷமும் நம்ம பஸ்காவை என்ன பண்ணுறோம் அப்படின்னா நினைவு கூறுறோம். அது சத்தியத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி வைத்த நியமம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தினாலே ஏற்படுத்தி வைத்த புதிய உடன்படிக்கையினுடைய காரியத்தில் நம்ம இருக்கோம்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை ஏற்படுத்தி வைத்து முக்கியமான ஒரு வசனத்தை நம்ம மத்தியில் பேசினார். அந்த வசனத்தை படித்து நம்ம சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரை படிக்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 26 முதல் 28 வரை. மற்ற 26ஆம் அதிகாரம் 26 முதல். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமா இருக்கிறது என்றார். பாருங்க, இதை சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, இதை நீங்க வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமா இருக்குன்னு சொல்லி சொல்றார். அடுத்து, பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவமன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமா இருக்கிறது. புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமா இருக்குன்னு சொல்லி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு பழைய நியமத்தை முடிவுக்கு கொண்டு வந்து புதிதான ஒரு நியமத்தை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா இங்க ஏற்படுத்துறத நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அப்போ ரெண்டு புதிய காரியங்களை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செஞ்சிருக்கிறார் இல்லையா? ஒரு புதிய அடையாளத்தை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தி வைத்திருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதுல அப்பம் அப்படிங்கிறது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம். அது பிற்கப்படுறதுக்கு என்ன செய்யப்பட்டிருக்குன்னா கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? இதை வாங்கி நீங்க என்ன பண்ணுங்க, புசியுங்கள்னு சொன்னாங்க. அங்க 12 பேர் இருந்தாங்க. இதை சொல்லும் போது எத்தனை பேர் இருக்கிறாங்க? எத்தனை பேர் இருக்கிறாங்க? இதை வாங்கி புசியுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, இதுல நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்க, பானம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, இந்த அப்பம் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அது பிற்கப்பட போற சரீரம் அப்படிங்கிறதையும், திராட்சை ரசம் அப்படிங்கிறது நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்திற்கு அடையாளமா இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அன்புக்குரியவர்களே, கடந்த வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து நம்ம பார்த்தோம் இல்லையா சப்ஜெக்ட்ல. அதில் கூட நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணாதவனுக்கு என்னிடத்தில் பங்கு இல்லை. அப்போ அந்த மாம்சத்தை புசிக்கிறதுனா என்ன அர்த்தம்? அதில் அநேக பேர் இடர்ந்து போயிட்டாங்க, 12 பேர் மட்டும் நின்னாங்க இல்லையா? அப்போ அந்த மாம்சத்தை புசிக்கிறதுனா என்ன அர்த்தம்னு பார்த்தோம். பாடுகளில் பங்காளி அப்படிங்கிறது நம்ம பார்க்க. அதே சமயத்தில் அந்த அப்பத்தை, அவருடைய சரீரத்தை புசிக்கிறது அப்படிங்கிறதுக்கு எதுக்கு அடையாளமாக இருக்குன்னா, ஆதாமின் கீழ்ப்படியாமை நிமித்தம் இழக்கப்பட்ட இந்த பூமிக்குரிய உரிமைகளை அல்லது விஷயங்களை இயேசுவினுடைய மரணத்தினால மீண்டும் மீட்டு கொள்ளப்பட்டதை உணர்ந்து கொள்வதே அந்த ஆட்டுக்குட்டியை புசிக்கிறது, அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அந்த மாம்சத்தை புசிக்கிறதுக்கு அடையாளமாக. அப்போ என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணுறது, பானம் பண்ணலை அப்படின்னா என்னிடத்தில் பங்கு இல்லைன்னு சொல்கிறார். அந்த பானம் பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு இருக்கிறதான நோக்கங்கள், சித்தங்கள்,
எல்லாத்தையும் வந்து கிறிஸ்துவுக்கு என்று தத்தம் செய்வதற்கு இல்லையா, அதுதான் அவருடைய ரத்தத்தை என்ன பண்றது. இது நம்முடைய மூத்த சகோதரர் நமக்கு எழுதி கொடுத்த முக்கியமான ஒரு சத்தியம். இப்போ இதில் நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தி வைத்த புதிய நியமம், அது இரத்தத்தினால் ஆகிய உடன்படிக்கை. அவருடைய இரத்தத்தை நமக்கு என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அவர் நமக்காக சிந்திருக்கிறார். அதை அடையாளப்படுத்தும் வண்ணமாக, கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை அடையாளப்படுத்தும் வண்ணமாக அந்த திராட்சை ரசம் இருக்கிறதா வந்து நம்ம பார்க்கணும் இல்லையா. அப்போ இந்த ரெண்டு விஷயத்துல நமக்கு ஒரு பங்கு இருக்கு அப்படிங்கிறத என்ன பண்ணலாம், நம்ம கவனிக்கலாம். அதே சமயத்தில் ஒவ்வொரு வருஷமும் நம்ம பாத்திரத்தில் கை வைக்கும் போதும் அந்த ஒரு வருடத்துக்கு உண்டான கடந்த நாட்களில், கடந்த முறை நம்ம இந்த ஒரு அனுசரிப்பிலிருந்து இந்த முறை ஒரு அனுசரிப்புக்கு நம்ம வர்றது வரைக்குமான இந்த ஒரு காலப்பகுதியில் நம்ம அநேக பாவங்கள் செஞ்சுருப்போம் இல்லையா. அநேக பாவங்கள் பண்ணியிருப்போம், மீறுதல் பண்ணியிருப்போம், மனசால சரீரத்தினால எல்லாத்துலேயும் என்ன பண்ணியிருப்போம்னா சில குற்றங்கள் செஞ்சுருப்போம் தேவனுக்கு விரோதமாக. இவைகளுக்கெல்லாம் மன்னிப்பு கிடைக்க போகிற ஒரு காலப்பகுதி. இன்னும் சொல்லப்போனால் அந்தந்த டைம்லேயே நம்ம மன்னிப்பு வாங்கியிருப்போம். அந்தந்த சமயத்திலே கிறிஸ்துக்கிட்ட போய் நம்ம மன்னிப்பு வாங்கினாலும் கூட இந்த விசேஷமாக இந்த ஒரு காலப்பகுதியில் இந்த ஒரு சம்பவம் நடக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே. இப்போ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் நிழலாக சொல்லப்பட்ட சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த கண்டிஷனில் ஆவிக்குரிய அந்த நிபந்தனைகளில் ஆவிக்குரியவர்களுக்கு என்ன இருக்குன்னா ஒரு பாடம் இருக்கு. அந்த நிபந்தனைகளில் அவங்க மீறாமல் இருந்தால் அவங்க தலைச்சன் பிள்ளைகள் காப்பாற்றப்படும். இந்த விஷயத்தில் நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, அந்த ஆவிக்குரிய அர்த்தங்கள் நம்ம மீறாமல் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்முடைய ரட்சிப்பு அப்படிங்கிறது நிறைவேறும் சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ 12ஆம் அதிகாரத்தில் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் என்னென்ன கண்டிஷன்ஸ், என்னென்ன நிபந்தனைகள் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, அன்று ராத்திரியிலே என்ன பண்ணணும் அப்படி சொல்லி நம்ம பார்க்கும்போது மாம்சத்தை முதல்ல ஆட்டினுடைய மாம்சத்தை ரத்தத்தை என்ன பண்ணணும், ரத்தத்தை நிலைக்காலில் பூசணும். மாம்சத்தை சுட்டு புளிப்பில்லாத அப்பம் ப்ளஸ் கசப்பான கீரையோடு சேர்த்து என்ன பண்ணணும், அதை புசிக்கணும். நல்லா கவனிச்சிங்க. நம்ம பகை வெறுப்புக்கு எடுத்துக்கொண்ட இந்த ஒரு பாயிண்ட் என்னன்னா இந்த புளிப்பில்லாத அப்பம் தான். இதை குறித்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்காக நிழலை கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம உள்ளே போகலாம். கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஆட்டின் இறைச்சியை என்னத்தான் பண்ணணும் அப்படின்னா நெருப்பில் சுடத்தான் செய்யும். அதை புசிக்கும் போது என்ன வச்சு சாப்பிடணும் அப்படின்னா புளிப்பில்லாத அப்பம் ப்ளஸ் கசப்பான கீரை வச்சு சாப்பிடணும். அடுத்து பச்சையாக சாப்பிடக்கூடாது. அடுத்து அவிச்சியும் என்ன பண்ணக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது. நெருப்பினால் சுட்டு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா சாப்பிடணும் அப்படிங்கிறது கண்டிஷன். அடுத்து ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் என்ன பண்ணக்கூடாது, மீதி வைக்கவே கூடாது. ஒருவேளை மீதி இருந்தால் அதை நெருப்பினால் என்ன பண்ணிடணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக சுட்டணும். இவங்க வெளியே வந்த பின்னாடி அவங்களுடைய வீட்டில் யாராவது உள்ளே போய் பார்த்தாங்கன்னா என்ன நடந்திருக்குன்னு யாருக்குமே என்ன பண்ணக்கூடாது, தெரியவே கூடாது. கரெக்டாக? அதனால தான் நெருப்பில் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணியிருக்காருன்னா சுட்டு எரிக்க சொல்லிட்டார் இல்லையா. ஒருவேளை நாளைக்கு உலகத்தார் வந்து இந்த சபையில் இப்படி இருந்தாங்களே, இவங்க சபையில் என்ன நடந்துச்சுன்னு உள்ளே வந்து பார்த்தா இங்கே ஒன்றுமே இருக்காது. சத்தியங்கள் இந்த சபையாக வேண்டிய இந்த 1,44,000 பேருக்கான சத்தியங்கள் எல்லாம் பரிமாறி என்ன செய்யப்பட்டிருக்கும், முடிக்கப்பட்டிருக்கும் அன்புக்குரியவர்களே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதை புசிக்க வேண்டிய விதம், பஸ்காவை புசிக்க வேண்டிய விதம்னு ஒன்று இருக்குது. அந்த விதத்தில் தான் அவங்க என்ன ஆகுனா புசிக்கணும். ஏன் இந்த லிஸ்ட்டை நம்ம எடுக்கிறோம்னா இதில் ஒன்றையும் அவங்க மீறக்கூடாது. ஏதாவது ஒரு மீறினா என்ன தலைச்சன் பிள்ளை என்ன ஆயிரும், சங்காரம் ஆயிரும் இல்லையா. பாருங்க, அறைகளில் முதல்ல கச்சை கட்டிக்கணும். அறைகள் என்ன பண்ணிருக்கணும், பெல்ட் இல்லையா, கச்சை கட்டியிருக்கணும். அடுத்து கால்களில் வந்து பாதரட்சை என்ன பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக அவங்க போட்டிருக்கணும். அடுத்தால கையில் என்ன பண்ணியிருக்கணும், தடி பிடிச்சிருக்கணும். அடுத்து என்ன பண்ணணும்னா தீவிரமாக புசிக்கணும், லேட்டாக சாப்பிடக்கூடாது. என்ன பண்ணணும், கடன் சாப்பிடணும். ஆட்டினுடைய சுட்ட இறைச்சியை, கிரில் சிக்கனை இல்லையா, கிரில் மட்டனை என்ன பண்ணணும் அப்படின்னா வேகமாக என்ன பண்ணால் புசி. இதுக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் என்ன, ஆவிக்குரிய அர்த்தம் முதல்ல அறைகள் இருக்கக்கூடிய கச்சை எதை அடையாளப்படுத்துது, சத்தியம் என்னும் இடைக்கச்சை. கரெக்டா? இது கண்டிப்பா நமக்குள்ள இருக்கணும். இடையில கச்சை இல்லைன்னா அங்க என்ன நடக்கும், இங்க என்ன நடக்கும். சத்தியத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை நினைவு கூறுவதற்கும் இந்த பொல்லாத உலகத்திலிருந்து விடுதலை பெற்று போற தலைச்சன் பிள்ளைகள் என்னவாங்க, அறையில வந்து கச்சை கண்டிப்பா இருக்கணும். அடுத்து காலில் பாதரட்சை, அது பாதரட்சை எதை அடையாளப்படுத்துது, சமாதானத்தின் ஆயத்தம் என்னும் சமாதானத்தின் இல்லையா, சமாதானத்தின் சுவிசேஷமாகிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. ஆயத்தம் ரெடியா இருக்கணும், எப்போ கூப்பிட்டாலும் போகணும் இல்லையா. அந்த மாதிரி சமாதானத்தின் சுவிசேஷம். சமாதானத்தின் சுவிசேஷம்னா என்ன, தேவனுடைய ராஜ்யத்தில்
வீட்டுக்கு போகிற ஒப்புரவாகுதலினுடைய அந்த ஊழியத்திற்கான சத்தியம் இருக்கு இல்லையா, இது கண்டிப்பாக என்ன பண்ணணும் தெரியணும். அதான் சொல்கிறாரு சமாதானத்தின் சுவிசேஷம் என்னும் பாதரட்சை. அடுத்து பார்க்கும்போது கையில் தடி. தடி இருக்கா? அது வயசானவங்க பிடிச்சிட்டு போகிறது, நமக்கு எதுக்கு போகிறது, நம்ம வாலிபர்கள் அப்படி சொல்லலாமா? கையில் தடி கண்டிப்பாக இருக்கணும் இல்லையா? சரி, தடி எதை அடையாளப்படுத்தணும்? உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அப்போ கோல்னா என்ன, தடினா என்ன? இஸ்ரேலை ஒரு கோலின் கீழ் நடத்தினார். எதன் கீழ் நடத்தினார்? நியாயப்பிரமாணத்தின் கீழ். கோல் எதை அடையாளப்படுத்துதுன்னா நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணுதுன்னா அடையாளப்படுத்து. தடி, ஏன்னா ஒரு மெய்ப்பண்ட 2 இருக்கணும், கோலும் தடியும். தடி எதை அடையாளப்படுத்தும்? அன்பின் பிரமாணமா? சரி, இதுக்கு வேற ஒரு கருத்து என்ன பண்ணலாம்னா நம்ம பார்க்கலாம். எப்படின்னா அந்த தடி எதுக்கு வச்சிருப்பாங்க அப்படின்னா, எட்டாவது உயரத்தில் இருக்கிற கிளைகளை ஆட்டிற்கு உணவாக என்ன பண்ணுவாங்க, பறித்து போடுவாங்க. நமக்கு எட்டாவது இருந்தது, இவ்வளவு நாள் எட்டலை, இப்போ எட்டி இருக்கு. கிடைக்கப்பெறாத சத்தியம் இருக்கு இல்லையா, அந்த தடி என்னன்னா கிருபை. அந்த கிருபைனால் நமக்கு என்ன பண்ணியிருக்குன்னா, எட்டாவது உயரத்தில் இருக்கிற உணவை இந்த ஆட்டுக்கு என்ன பண்ணுறாருன்னா அந்த மேய்ப்பன் பறித்து. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். சரியா? அடுத்து தீவிரமாய் புசிக்கணும். ஏன் தீவிரமாக புசிக்கணும்? மெதுவாக சாப்பிடலாம்ல. இப்போ நம்ம கூட மெதுவாக ரெடி பண்ணலாம்ல. அடுத்த வருஷம் வராமையா போகும்போது, அடுத்த நினைவு கூறுதல் வராமையா போகும்போது, அதுக்கு அடுத்த வருஷம் இல்லாமையா போயிட போகிறோம். அன்புக்குரியவர்களே, நேரத்திலிருந்து ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அது என்ன விஷயம் அப்படின்னா அடிக்கடி வர்றது தான். இப்போ சமீபமாக ஒரு 4 மாதமாக அந்த சம்பவம் நடந்துட்டு தான் இருந்தாலும் கூட நேற்று ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப புதிதான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, இஸ்ரேல் சுகமாய் தங்கியிருக்கக்கூடிய காலத்துக்கு ஆயத்தமாயிட்டாங்க. ஏன்னா எதிரியே இல்லாமல், யுத்தமே இல்லாமல் ஒரு காலத்தில் தங்கி இருக்கும்போது தான் வடக்குலேருந்து என்ன பண்ண போகிறார், 6 துரடு போட்டு கொண்டு வர போகிறார். அப்போது இஸ்ரேல் சுகமாக இருக்கிறதுக்கான காலப்பகுதியை ஆயத்தம் பண்ணிட்டாங்க அவங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? தீவிரமாக புசிக்கணும். கரெக்டா? தீவிரமாக சபை கொடிக்கு வரணும், தீவிரமாக சத்தியம் கேட்கணும், தீவிரமாக ரெடி ஆகணும். எதுக்கு? அவரிடத்துல போய் எப்படியாவது சபையாக மாறுறதற்கு தீவிரமாக இருக்க வேண்டிய காலப்பகுதி. அடுத்து என்ன கண்டிஷன் அப்படின்னா, அந்த நாள் நினைவு கூறுதல் நாளாக இருக்க கடவுள். மெமோரியல் டே. எப்போ? தலைமுறை தோறும் நிசான் மாதம் 14ஆம் தேதி நீ என்ன பண்ணித்தாகணும்? நினைவு கூர்ந்து ஆகணும். நம்ம எஸ், அதை தவற விடவே கூடாது இல்லையா? மாதம் பண்ணுறது, அன்னாடம் பண்ணுறது, பூஜை பலி பண்ணுறது, இதெல்லாம் நாட் கரெக்ட் இல்லையா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு வருஷந்தோறும் அதை என்ன பண்ணா நினைவு கூறுதல் நாளாக இருக்கணும். அடுத்து இதை பண்டிகையை ஆசரிக்கணும். இதெல்லாம் 12ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்க விஷயத்த வசனம் படிக்காமல் ஷார்ட்கட் பண்ணிட்டு போகிறேன் இல்லையா? என்ன பண்ணணும்? இதை பண்டிகையை அனுசரிக்கணும். பண்டிகைனா எப்படி அனுசரிக்கிறது? பண்டிகை சரி, ஓகே, கரெக்டு தான். பண்டிகைன்னு நம்ம எப்படி அனுசரிப்போம்? அன்னைக்கு ஸ்பெஷல் சாப்பாடு, கரெக்டா? அன்னைக்கு ஸ்பெஷல் ட்ரெஸ், அன்னைக்கு மற்ற நாளை விட அதிகமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலப்பகுதி, கரெக்டு தானே? இந்த 3 சேர்ந்தது தான் ஒரு பண்டிகை. இது வருஷத்தில் எப்போ தான் வரும், வந்தால் தான் அதுக்கு பேர் பண்டிகை. டெய்லி வந்து அதுக்கு பேர் என்ன இல்லை, பண்டிகை கிடையாது. அப்போ அந்த நாள் விசேஷித்த ஒரு நாள், அதை பண்டிகை என்ன பண்ண சொல்லிட்டாருன்னா அனுசரிக்க சொல்லிட்டார். அடுத்து தலைமுறை தோறும் நித்திய நியமமாக அதை என்ன பண்ணணும்னா ஏற்படுத்துவாங்க. ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் எகிப்துட்டு வெளியே போகிறீங்க, இதோட நீங்கள் வனாந்தர பயணத்தை முடிச்சுட்டு அங்கே போய் உட்கார்ந்த உடனே நீங்கள் ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லலை. இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணி ஆகணும்? அவங்க கடைபிடித்தே ஆகணும் இல்லையா? அடுத்து பார்த்தீங்கன்னா, முதல் நாளிலே புளிப்பை வீட்டை விட்டு அகற்ற வேண்டும். அதான் நம்ம சப்ஜெக்ட் வரப்போகிறோம். இப்போ பகை வெறுப்புக்கு இந்த பாயிண்டில் தான் நம்முடைய சப்ஜெக்டே ஸ்டார்ட் ஆக போகுது. என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல் நாளில் 7 நாள் அளவுக்கு பண்டிகை கொண்டாடணும்ல, அந்த முதல் நாளில் என்ன பண்ணிடணும் அப்படின்னா, அந்த புளிப்பை வீட்டை விட்டு அகற்றிடணும். புளிப்புனா என்ன? பழைய புளித்த மாவோடு அல்ல. படிக்கிறோம் இல்லையா? புளிப்புக்கு நிறைய விஷயங்கள், சதுசேயர் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து என்ன பண்ணார் பேசினார் சொல்கிறோம் இல்லையா? இப்போ நிறைய இருக்கு இல்லையா? அந்த புளித்த மாவுனா என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடாத கேரக்டர்ஸ், பழைய மனுஷனுடைய கிரியை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம சைடு பார்க்கும்போது அப்படிதான் உபதேசம்னு சொல்லலாம். அதை பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். அன்புக்குரியவர்களே, அந்த 7 நாள் அளவும் இந்த புளிப்பு என்ன பண்ணக்கூடாதுன்னா, முதல் நாளில் நீங்கள் முதல்ல என்ன பண்ணிடுங்க, அதை எடுத்து போட்டுருங்க. அப்படின்னா 7 சபையினுடைய காலப்பகுதியில் தேவனுடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்ட நம்மிடத்தில் எந்த ஒரு புளிப்பும் இருக்கக்கூடாது.
பழைய மனுஷனுடைய எந்த ஒரு குணலட்சணமும், துர்க்குணம், பொல்லாப்பு எதுவுமே நமக்கிட்ட பகை, வெறுப்பு எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாது. அடுத்து நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, அந்த முதல் நாள்ல சபை கூடி வரணும். கூடி வந்தாங்களா? அப்போஸ்தலர் தான் முதல்ல சபை கூடி வந்து அந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சுட்டாங்க. அது எது நாள் வரக்கூடியணும்? 7ஆம் நாளிலும் என்ன பண்ணணும்? சபை கூடி வர வேண்டும். அப்படின்னா முழுவதுமாக சுவிசேஷ யுகத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய கண்காணிப்புல கூடக்கூடிய சபை கூடுகை என்ன பண்ணுதுன்னா அது அடையாளப்படுத்துன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்து பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, என்ன செய்யணும் சொல்லி நம்ம பார்க்கும்போது, அன்றைய நாள்ல எந்த வேலையுமே செய்யக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? எந்த வேலையுமே செய்யக்கூடாது. எப்ப வேலை செய்ய மாட்டாங்க? ஓய்வு நாள்ல என்ன பண்ண மாட்டாங்க? வேலை செய்ய மாட்டாங்க. ஆனா சாப்பிட்றதுக்கு மட்டும் அன்னைக்கு ஏதாவது ஒன்று என்ன பண்ணிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா அன்னைக்கு பட்னியா இருக்கணும்னு சொல்லலை. அன்னைக்கு சாப்பிட்றதுக்கு மாத்திரம் என்ன பண்ணிக்கலாம், நீங்க ஏதாவது ஒரு ஆயத்தத்தை நீங்க பண்ணிக்கலாமே தவிர மற்ற எந்த வேலையுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை தலைமுறை தோறும் நித்தியமாக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதை கொண்டாடணும். அடுத்து 7 நாள் வரைக்கும் புளித்த அப்பம் சாப்பிடுகிறவன் எவனோ அவன் ஆத்மா இஸ்ரேலுடைய இல்லாமல் என்ன ஜனத்திலிருந்து அறுப்புண்டு போயிடும். இது இவ்வளவு பெரிய கட்டளை கொடுத்துட்டு இந்த 7 நாள் வரை யாராவது புளித்த அப்பத்தை யாராவது வீட்டில் வச்சுட்டு புளிப்பை வச்சுட்டு அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா இந்த இஸ்ரேல் தலைமுறையில், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் வம்சத்திலே இல்லாத அளவுக்கு என்ன ஆயிருமாமா, அவன் ஆத்மா இஸ்ரேலிருந்து அறுப்புண்டு போகும். இது ஆவிக்குரிய விஷயத்தில் நம்ம பார்த்தோம்னா இல்லையா, இப்போ அந்த சத்தியத்தில் இல்லாத அளவுக்கு என்ன பண்ணிடுவாங்க, சத்தியத்தில் இல்லாம அறுப்புண்டு போயிடுவாங்க இல்லையா. பாளையத்திற்கு புறம்பாக்குதல், அறுப்புண்டு போதல் அப்படின்னா எதுக்கு அடையாளமா இருக்கு புதிய ஏற்பாடுல அப்படின்னா இந்த சபை அழைப்புக்குள்ள 1,44,000க்குள்ள இல்லாம போறதை குறித்து என்ன பண்ணுதுன்னா அடையாளப்படுத்துன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்து புளிப்பிட்ட யாதொன்றையும் என்ன பண்ணக்கூடாதுன்னா புசிக்க கூடாது. எந்தவித பழைய மனுஷனுடைய கிரியை, அசுத்தமான சிந்தை எதுவுமே நம்ம இடத்துல என்ன பண்ணக்கூடாது, இருக்க கூடாது. அடுத்து ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை என்ன பண்ணணும், நிலைக்காலில் பூசணும். விடிய காலம் வரை யாருமே வீட்டிலிருந்து என்ன பண்ணக்கூடாது, வெளியே வரவே கூடாது இல்லையா. இப்ப ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை நிலைக்காலில் பூசுறதுனா என்னன்னு சொல்லி போன வாரம் நம்ம பார்த்தோம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்கும் பொருள் அந்த சத்தியத்துக்குள்ள நம்ம இருக்கக்கூடிய அந்த ஒரு வீட்டை அது வந்து அடையாளப்படுத்துது. வீட்டுக்குள்ள இருந்து யாருமே என்ன பண்ணக்கூடாதுன்னா வெளியே போகக்கூடாது. இந்த சத்தியத்தை கேட்டு உடன்படிக்கை வாழ்க்கைக்குள்ள வந்த தேவனுடைய பிள்ளைகள் அந்த உடன்படிக்கை வாழ்க்கையை மறுதளித்து என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்து இதை நித்திய நியமமாக பண்ண சொல்றார். எல்லா வருஷமும் வருஷந்தோறும் நிசான் மாதம் 14ஆம் தேதி நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, எந்த தேசத்துக்கு போனாலும் சரி, அங்க நீங்க என்ன பண்ணா கடைபிடிச்சே ஆகணும். அடுத்து நீங்க பார்க்கும்போது நீங்க கானான் தேசத்துக்கு போன பின்னாடி தேவன் வாக்களித்த தேசத்துல உங்களை கொண்டு போய் விட போறார். இப்படிதான் அந்த வசனம் இருக்கும். நீங்க அங்க போன பின்னாடி இந்த ஆராதனையை கை கொள்ள கடவீர்கள் அப்படின்னு சொல்றாரு. முதல்ல பண்டிகை ஆசிரியங்கன்னு சொன்னார். இப்ப என்ன சொல்றாரு, இந்த ஆராதனை நீங்க என்ன பண்ணுங்க, கை கொள்ள. அப்ப பண்டிகைக்கும் ஆராதனைக்கு வித்தியாசம் கிடையாது, ரெண்டுமே ஒண்ணுதான் இல்லையா. அப்ப ஒவ்வொரு ஞாயிற்றுக்களையும் நம்ம கூடி தேவனை ஆராதிக்கும் போதெல்லாம் நம்ம என்ன கொண்டாடுறோம், பண்டிகை கொண்டாடுறோம். புதுசா ட்ரெஸ் போடல, ஸ்பெஷல் சாப்பாடுலாம் சாப்பிடல, ஆனா ஆவிக்குரிய சாப்பாடு ஸ்பெஷலாக கிடைச்சிடும் இல்லையா. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஒவ்வொரு ஆராதனையிலும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா பண்டிகையை ஆசரித்து கொண்டிருக்கிறோம் அப்படி சொல்லி நினைப்போம். அடுத்து ரொம்ப முக்கியமான கண்டிஷன் என்னன்னா, உங்கள் தலைமுறைக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும். உங்கள் பிள்ளைகள் யாராவது என்னுடைய அர்த்தம் என்னவென்று கேட்டால், எகிப்திலிருந்து தேவன் வரவழைத்ததுடைய அந்த தலைச்சன் பிள்ளை சங்காரத்தையும் விசித்திரமாக நீங்க காப்பாற்றப்பட்டதையும் உங்கள் தலைமுறைக்கு என்ன பண்ணி ஆகணும், கண்டிப்பா நீங்க சொல்லிக் கொடுங்க. இத்தனை கண்டிஷன் இருக்கு, இத்தனை கண்டிஷன் அவங்களுடைய தலைமுறை காக்கப்படுவதற்கும் அவங்க சந்ததி காக்கப்படுவதற்குமான கொடுக்கப்பட்ட விஷயம். ஆனா எகிப்தில் இருக்கும்போது தேவன் சொன்ன சில கட்டளைகள் அவங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா மீறவே கூடாது. அப்படி மீறினாங்கன்னா தலைச்சன் பிள்ளைக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்கிறத வந்து நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. இப்போ இந்த சப்ஜெக்ட் பொறுத்த மட்டும் நம்ம ஏற்கனவே ஆதாரவசனத்தில் படிச்ச அந்த அப்பம் மற்றும் திராட்சரசத்தை குறித்து நம்ம என்ன பண்ண போறோம், பாத்திரத்தை குறித்து நம்ம பார்க்காம இந்த பஸ்கா அனுசரிக்கிறதுக்கு முன்னாக நம்ம எப்படி சுத்திகரிக்க வேண்டும். ஏன்னா எந்த ஒரு சுத்திகரிப்பும் எந்த ஒரு சுத்தாங்கமும் இல்லாம அந்த அப்பத்துக்கும் திராட்சரசத்துக்கும் முன்னாடி போய் நின்னா ஒரு பிரயோஜனமே இல்லை. அது எப்பவுமே போல் நிற்கிற மாதிரி இருக்கும். அன்புக்குரியவர்களே, விசித்திரமான காலப்பகுதியில் நுழைந்திருக்கிற நம்மை பரிசுத்தம் பண்ணிக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அது புனிதமானது.
நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய சரீரமும் இரத்தமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பக்கத்தில் போகிறதுக்கு நம்மை தகுதிப்படுத்தி நிச்சயமாக கூட வேண்டும் அப்படிங்க நம்ம வந்து பார்க்குறோம். இதை பார்க்கறதுக்கு பழைய ஏற்பாட்டில் நிழலை நம்ம பார்த்தா யாத்திராகம் 12ஆம் அதிகாரத்தில் சில விஷயங்களை வந்து நம்ம பார்த்துட்டோம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா 2 நாளாகமம் புஸ்தகத்தில் 30ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 3 வரை சில காரியங்கள் இருக்கு. அதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அப்போ 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் சொல்லி பார்த்தோம்னா அது யாரை பற்றி அங்கே பேசுது அப்படின்னா, எசேக்கியா ராஜாவினுடைய காலத்தில் நடந்த பஸ்காவை பற்றி பேசுது. ரொம்ப விசேஷமான ஒரு காலப்பகுதி. எசேக்கியா நாட்களுக்கு முன்பாக என்ன பண்ணப்படலை அப்படின்னா, பஸ்கா அனுசரிக்கப்படல. ஒரு குறிப்பிட்ட காலங்கள் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தை தொலைச்சிட்டாங்க. ஆலயம் பூட்டப்பட்டிருந்துச்சு. ஆலயத்தில் பழைய நிறைய விக்கிரகங்கள் என்ன பண்ணியிருந்தாங்க, தீட்டுள்ளதை வச்சிருந்தாங்க. இது எல்லாம் எசேக்கியா வந்து என்ன பண்ணிட்டாருன்னா கம்ப்ளீட்டாக ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து அதற்கு பின்பாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பஸ்காவை கொண்டாடுறாங்க. அப்படி பஸ்கா கொண்டாடினது நிசான் மாதம், அதாவது 1ஆம் மாதம் 14ஆம் தேதியில் இல்லை, 2ஆம் மாதம் 14ஆம் தேதியில் அவங்க கொண்டாடுறாங்க. கரெக்டா? ஏன் அப்படி 2ஆம் மாதம் 14ஆம் தேதியில் கொண்டாடினாங்க? ஏன் கொண்டாடினாங்க தெரியுமா? வசனம் படிங்க. 2 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிங்க. 2 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். முதல் மாதம் முதல் தேதியிலே அவர்கள் பரிசுத்தம் பண்ண தொடங்கி. இவ்வளவு நாள் பரிசுத்தம் பண்ணல. ஒரு குரூப்பை கூப்பிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, நீங்க பரிசுத்தம் பண்ணிக்கணும்னு சொல்லி 1ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே அவர்களை பரிசுத்தம் பண்ண துவக்கி 8ஆம் தேதியிலே கர்த்தருடைய மண்டபத்திலே பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்தை 8 நாளில் பரிசுத்தம் பண்ணி. 8 நாள் பரிசுத்தம் பண்றாங்க. ஏன்னா பூட்டி கிடந்து கம்ப்ளீட்டா தூசி, விக்கிரகங்கள், தேவனுக்கு தீட்டானவைகள் எல்லாம் அங்க இருக்கு. அதெல்லாம் எடுத்து போட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா 8 நாளில் பரிசுத்தம் பண்ணி 1ஆம் மாதம் 16ஆம் தேதியில் அதை முடித்தார்கள். 1ஆம் மாதம் 16ஆம் தேதியில முடிச்சா 1ஆம் மாதம் 14ஆம் தேதி என்ன பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை இல்லையா? அவங்க கொண்டாடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இத்தனை வருஷமா பஸ்கா கொண்டாடல, ரொம்ப வருஷமாக. ஆனா இப்பதான் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த நியாயப்பிரமாணத்தை படிச்சு உடனே எசேக்கியாவுக்கு ஆர்டர் போட்டு எசேக்கியா என்ன பண்ணிட்டாருன்னா, லேவியர்கள்லாம் கூப்பிட்டு நீங்க பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, தேவாலயத்தை சுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லி அங்க போய் என்ன பண்றாரு அப்படின்னா பண்றாரு. இதுல நீங்க 30ஆம் அதிகாரத்தில் நீங்க எடுத்துக்கலாம். 30ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனம் படிங்க. எசேக்கியேல் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பின்பு அந்த 2ஆம் மாதம் 1ஆம் மாதம் பரிசுத்தம் பண்ணியாச்சு, ஆலயத்தை சுத்தப்படுத்தியாச்சு. 2ஆம் மாசத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா படிங்க. 14ஆம் தேதியிலே பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடித்தார்கள். பஸ்கா ஆட்டுக்குட்டி என்ன செய்யப்படுது? அடிக்கப்படுது. ஏன் அப்படி பண்ணாங்க? இது எதுக்கு நிழலா இருக்கு அப்படின்னா, எசேக்கியா ராஜா 2ஆம் வருகையில வந்திருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். அப்ப 2ஆம் வருகையில வந்த இயேசு கிறிஸ்து ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு என்ன பண்ண போறார்? அவங்க வந்து பரிசுத்தமாவதை குறித்து இந்த சத்தியத்தில், இந்த வசனத்தில் என்ன பண்ணிருக்குன்னா பேசிக்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ இந்த பஸ்கா 2ஆம் மாதத்திலே அவங்க, அதாவது பஸ்கா பண்டிகை கொண்டாடுறதுக்கான இன்னொரு வாய்ப்பாக தேவன் கொடுத்தது தான் 2ஆம் மாதம் 14ஆம் தேதி. அவங்க யார் அப்படி பண்ணலாம் அப்படின்னா, பிணத்தினால் தீட்டுப்பட்டவர்கள் 1ஆம் மாதம் 14ஆம் தேதி என்ன பண்ணக்கூடாது? பஸ்கா அனுசரிக்க கூடாது. அடுத்து வெகு தூரம் பிரயாணம் பண்ணவங்க என்ன பண்ணக்கூடாது? அவங்க பஸ்காவை அனுசரிக்க முடியாதனால அவங்களுக்கான வாய்ப்பாக தேவன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இந்த 2ஆம் மாதம் 14ஆம் தேதி கொடுத்திருந்தார். இப்ப 2ஆம் மாதம் 14ஆம் தேதியில யார் கொண்டாடினாங்கன்னா, பிணத்தினால் தீட்டுப்பட்டவர்கள் பிளஸ் வெகு தூரம் பிரயாணம் போனவங்க. இது உலக ஜனங்களுக்கு பொருந்தாதா? தேவனை விட்டு ரொம்ப வெகு தூரம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க? போயிட்டாங்க. யாரு? உலக ஜனங்கள். அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பிணத்தினால் தீட்டுப்பட்டவர்கள். பிணம் அப்படிங்கிறது உயிரில்லாத சத்தியத்தில் இருக்கிறவங்க, அதாவது தவறான உபதேசத்தில் இருக்கிற. இந்த ரெண்டுமே யாருக்கு தான் பொருந்தும் அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கு பொருந்தும். அப்போ உலகத்துல கண்ணுக்கு தெரிய ராஜ்யத்துல ஒரு மிகப்பெரிய பண்டிகை என்ன பண்ணப்படுது? அங்க அனுசரிக்கப்படுது. அதைத்தான் எங்க போட்டிருக்கு அப்படின்னா, எசேக்கியா ராஜாவுடைய காலத்துல நடந்த ஒரு காரியத்தை வச்சு நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே பாருங்க, 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல படிங்க. 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம்
1 வசனம். அதன் பின்பு இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வாருங்கள் என்று எசேக்கியா இஸ்ரேல் யூதா எங்கும் ஆட்களை அனுப்பினதும் அன்றி எப்ராயிம் மனாசே கோத்திரங்களுக்கும் நிருபங்களை எழுதி அனுப்பினார். என்ன பண்ணிட்டாருன்னா 12 கோத்திரத்துக்கு கொடுத்துட்டார். யூதா பென்யமின் கோத்திரத்துக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் என்ன பண்ணிட்டாருன்னா நீங்க வாங்க. அப்போ இது என்னன்னா ஒரு புதுப்பித்தல், மறுபடியும் என்ன பண்றதுன்னா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்றோம் இல்லையா, அத மாதிரி ஒரு சம்பவத்தை என்ன பண்றாருன்னா எசேக்கியா ஸ்டார்ட் பண்றாரு. அடுத்து பஸ்காவை 2ஆம் மாதத்திலே ஆசரிக்கும்படி ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் எருசலேமில் உள்ள சபையார் யாவரும் யோசனை பண்ணியிருந்தார்கள். சரி, முதல் மாதம் விட்டாச்சு, 2ஆம் மாதம் என்ன பண்ணலாம், நம்ம பண்ணலாம் சொல்லிட்டாங்க. அடுத்து ஆசாரியர் போதுமான பேர் தங்களை பரிசுத்தம் பண்ணாமலும், நல்ல கவனிங்க, இங்க தான் நம்ம சப்ஜெக்டுடைய பாயிண்டே வருது. ஆசாரியர் நிறைய பேர் என்ன பண்ணாம இருந்தாங்க, தங்களை பரிசுத்தம் பண்ணாமலும் ஜனங்கள் எருசலேமில் இன்னும் கூடி வராமலும். அப்ப என்ன பண்ணிருக்காங்க, கூடி வரக்கூடிய முறைமையே என்ன பண்ணிட்டாங்க, மறந்து போயிட்டாங்க. நியாயப்பிரமாணத்தை மறந்துட்டாங்க. தேவனுடைய ஆலயத்தை சுத்தம் பண்றதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, மறந்துட்டாங்க. இன்னும் முக்கியமா லேவியர்கள் தங்களை பரிசுத்தம் பண்றதுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பண்ணாம விட்டாங்க இல்லையா. பாருங்க, இன்னும் அதன் காலத்திலே அதை ஆசரிக்க கூடாமற் போய், எதனால, இதெல்லாம் செய்யாதனால, இன்னும் கூடி வராமலும் இருந்தபடியினாலும் அதன் காலத்தில் அதை ஆசரிக்க கூடாமற் போயிற்று. இந்த காரியம் ராஜாவின் பார்வைக்கும் சமஸ்த சபையின் பார்வைக்கும் நியாயமாக காணப்பட்டது. எது, 2ஆம் மாதம் 14ஆம் தேதியிலே நம்ம அனுசரிக்கலாம்னு சொல்லுது. எல்லாரும் சேர்ந்த முடிவெடுத்த காரியம் எப்படி இருந்துச்சாமா, நியாயமாக அது இருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதனால எழுதியிருக்கபடி வெகு காலமாய் அவர்கள் இதை ஆசரிக்கவில்லை. ஆகையால் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமுக்கு வாருங்கள் என்று பெயர்சபா முதல் தான் மட்டும் இஸ்ரேல் தேசம் எங்கும் பறைசாற்றுவிக்க தீர்மானம் பண்ணினான். சரி, ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் பறைசாற்ற முடியும். ஆனால் மீதி இடங்களுக்கு என்ன பண்ணார்னா அஞ்சல்காரர் மூலமாக தகவலை சொன்னார். அந்த அஞ்சல்காரர் மூலமாக யார் யாருக்கு தகவல் சொன்னார் அப்படிங்கிறத 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல படிக்கும். 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அதேவென்றால் எப்ராயிம் மனாசே இசக்கார் செபுலோன் மனுஷரில் ஏராளமான அநேக ஜனங்கள் தங்களை சுத்தம் பண்ணி கொள்ளாதிருந்தும் என்ன பண்ணாங்க, செபுலோன் மனாசே இசக்கார் எப்ராயிம் இந்த கோத்திரத்தார் இன்னும் என்ன பண்ணல, தங்களை பரிசுத்தம் பண்ணல, பரிசுத்தம் பண்ணி கொள்ளாதிருந்தும் எழுதியிராத பிரகாரமாக பஸ்காவை சாப்பிட்டார்கள். என்ன பண்ணாங்களாமா, எழுதியிருக்கிற பிரகாரம் சாப்பிடல, எழுதியிராத பிரகாரம். எது எழுதியிராத பிரகாரம், நம்ம இவ்வளவு நேரம் 12ஆம் அதிகாரத்தை பார்த்தோம் இல்லையா, அப்படி எழுதியிராத பிரகாரமாக பஸ்காவை என்ன பண்ணிருக்காங்க, அவங்க அனுசரிச்சாங்க. ஏன் பர்டிகுலரா 3 கோத்திரத்தை எடுக்கிறார், மனாசே இசக்கார் செபுலோன். ஏன் எடுக்கிறார் யாருக்காவது தெரியுமா, ஹோம்ஒர்க் இல்ல, அந்த 3 பேருக்குள்ள அர்த்தம் இருக்குல்ல, அந்த அர்த்தத்தை பார்த்தா ஏன் அந்த 3 பேர் அப்படிங்கிறத என்ன பண்ணிடலாம், நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது வேற யாரும் இல்லை, நமக்கு நல்லாவே பொருந்தும் இல்லையா. அந்த 3 கோத்திரத்தை யாருங்கிறத சபை 2வது பாகத்தில் உள்ள அந்த அர்த்தங்களை என்ன பண்ணிக்கலாம், நம்ம கவனிச்சுக்கலாம். ஆனா இவங்க என்ன பண்ணலன்னா, தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளாதிருந்தும் எழுதியிராத பிரகாரமாக பஸ்காவை சாப்பிட்டார்கள். எசேக்கியா அவர்களுக்கு விண்ணப்பம் பண்ணி தேவன் என்ன பண்றாரு, இப்போ ஜெபம் பண்றார். பண்ணி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடும் இல்லையா, கர்த்தரான தேவனை தேடும்படிக்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்கேற்ற சுத்தாங்கம் அடையாதிருந்தாலும். நல்ல கவனிங்க, சமீபத்தில் ஒரு சபைக்கு போனோம் நாங்குநேரியில், சுத்தாங்க சுவிசேஷ சபை, அந்த சபைக்கு பேர். இங்க அந்த வார்த்தை இருக்கு. தங்களை என்ன பண்ணலையா அவங்க, பாருங்க, பரிசுத்த ஸ்தலத்திற்கேற்ற சுத்தாங்கம் அடையாதிருந்தாலும் கிருபையுள்ள கர்த்தர் அவர்களை எல்லாருக்கும் மன்னிப்பாராக. இப்ப எல்லாரும் பரிசுத்தம் பண்ணல, ஆனா அவங்களுக்காக எசேக்கியா இப்ப என்ன பண்றாரு, ஜெபம் பண்ணி அந்த ஜெபத்தினால இப்ப தேவன் என்ன பண்ண போறாரு, அவங்கள பரிசுத்தம் பண்ண போறார் இல்லையா. ரொம்ப விசேஷமான பஸ்கா. அதனாலதான் இதுக்குள்ள போய் ரொம்ப டெப்தா பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா பாருங்க, கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு என்ன பண்ணார், அனுகூலம் செய்தார். அன்புக்குரியவர்களே, நம்மளும் அதே மாதிரி சில சமயத்துல பரிசுத்தம் ஆகிறதுக்கு தவறிடுறோம். நிறைய குறைகள் குற்றங்கள் நம்மகிட்ட இருக்கு. இன்னும் சொல்ல போனா பகை வெறுப்பு இருக்கு. இந்த பகை வெறுப்பை எடுத்து போடல அப்படின்னா நம்ம இந்த பஸ்காவை என்ன பண்ண முடியாது, அனுசரிக்க முடியாது. ரொம்ப ரொம்ப சிவியரான ஒரு பாயிண்ட் இது.
ஏன் அப்படின்னா நமக்காக அங்க எசேக்கியா ராஜா எப்படி அந்த கோத்திரத்துக்காக ஜெபம் பண்ணாங்களோ அதே மாதிரி கர்த்தர் இயேசு நமக்காக என்ன பண்ண போறாருன்னா பரிந்து பேசுறார். அந்த பரிந்து பேசுறதுனால தான் நம்முடைய பாவங்கள் நீக்கப்பட்டு அந்த பந்தியில போய் நம்ம என்ன பண்ண போறோம், அனுசரிக்க போறோம். அப்படியே எருசலேமில் காணப்பட்ட இஸ்ரேல் புத்திரர் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை 7 நாளாகவும் மகா ஆனந்தத்தோட ஆசரித்தார்கள். ஏன்னா ரொம்ப நாள் கேப்பானதுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்போ மகா சந்தோஷம், பயங்கரமான ஆனந்தம், ஆட்டை அடிக்கிறதும் மாட்டை வெட்டுறதும். எசேக்கியா ராஜாவே தன்னுடைய பங்குக்கு நிறைய ஆடு மாடுகளை கொண்டு கொடுத்துட்டார். அந்த பஸ்கால இவங்க தான் ஆடு பிடிச்சி கொண்டு வரணும். ஆனா இந்த பஸ்கால ராஜாவே என்ன பண்ணிட்டார், ஆடு மாடுகளை திரளா கொடுத்ததுனால ரொம்ப சந்தோஷம். 7 நாள் ஃபுல்லா நான்வெஜ், கம்ப்ளீட்டா ஆனந்தமா கூடி என்ன பண்றாங்க, எல்லாரும் சாப்பிடுறாங்க. பாருங்க, ஆனந்தத்தோட அனுசரித்தார்கள். லேவியரும் ஆசாரியரும் தினம் தினம் கர்த்தருக்கென்று பேரோசையாய் தொனிக்கும் கீத வாக்கியங்களால் கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்தார்கள். அப்படியே சுவிசேஷ யுகத்துக்கு என்ன பண்ணும், பொருளாக அது பயன்படும். அன்புக்குரியவர்களே, அடுத்து கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் நல்ல உணர்வுள்ள எல்லா லேவியரோடும் எசேக்கியா பட்சமாய் பேசினான். ராஜா லேவியரோட ரொம்ப அப்படியே பட்சமா பேசுறான். இந்த பட்சமா பேசுறான்னு ஒரு காரியம் இருக்கு இல்லையா, இதுக்கு ஆப்போசிட் தான் பகை வெறுப்பு. நல்லா கவனிக்கலாம். பாருங்க, பட்சமாய் பேசுறதுன்னா என்ன அப்படின்னா, இந்த ஹீப்ரு வேர்ட்ல போய் நம்ம பார்த்தோம்னா அலீஃப் அப்படிங்கிற வேர்டை கொடுத்துருப்பாங்க. ALIF, அலீஃப். இது ஒரு முஸ்லீம் பேர் மாதிரி இருக்குல்ல, இது எபிரேய வார்த்தை. பட்சமாய் பேச அலீஃப் அப்படின்னா இங்கிலீஷ்ல என்ன மீனிங்னா இன் டு த ஹார்ட், அவங்களோட இருதயத்தில் பேசுறது. அப்படின்னா எசேக்கியா எப்படி பேசியிருக்காருன்னா அன்பான வார்த்தைகளால அந்த லேவியத்தை ரொம்ப சந்தோஷமா என்ன பண்ணியிருக்கார், பேசியிருக்கிறார். இப்போ இந்த சுவிசேஷ யுகத்தில் எசேக்கியா வந்திருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் பேசுறாரா, எல்லா லேவியரோடும் பேசுறாரா? அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த சந்தோஷம் பாருங்க. அவங்களுக்கு இந்த பண்டிகை என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்படி அவர்கள் பண்டிகையின் 7 நாள் அளவும் புசித்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷத்துல என்ன சொல்லிட்டாங்கன்னா, இன்னும் 7 நாள் நம்ம என்ன பண்ணலாம், பண்டிகையை கொண்டாட. பாருங்க, அப்ப இந்த வார்த்தை சொல்லணும்னா அந்த 7 நாள் கொண்டாடின பண்டிகை எப்படி இருந்துக்கணும். இப்படியாக பஸ்காவை பழைய ஏற்பாட்டு காலத்துல ரொம்ப நாள தொடர்பிலே இல்லாத ஒரு காரியத்தை பிதாவாகிய தேவன் எசேக்கியா மூலமாக அதை மறுபடியும் பரிசுத்தப்படுத்தி அந்த பண்டிகை என்ன பண்ணாங்க, மறுபடியும் கன்டினியூ பண்ணாங்க. அன்புக்குரியவர்களே, யோசியா ராஜாவுடைய காலத்தில் நடந்துச்சு, எசேக்கியா ராஜாவுடைய காலத்தில் நடந்துச்சு. இது எல்லாமே மகா சந்தோஷத்தோட அதை பண்டிகை என்ன பண்ணிருக்காங்க, அனுசரிச்சாங்க. அன்புக்குரியவர்களே, பாருங்க, இப்படிப்பட்ட பஸ்காவுடைய பொருளை தான் நம்ம என்ன பண்ண போறோம், அனுசரிக்க வந்திருக்கிறோம். கடந்த நாட்கள் நம்ம அனுசரித்து வந்திருக்கிறோம். இனிமேலும் வரும் நாட்கள்ல, இந்த வருஷத்துல, இந்த மாதத்தினுடைய கடைசி நாள்ல நம்ம அனுசரிக்க போறோம். அன்புக்குரியவர்களே, அப்ப பாருங்க, இந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும்போது இதுல என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்மை நாம் பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். பரிசுத்தம் பண்ணி கொள்ளாது இருந்ததுனால எசேக்கியா ராஜா அவங்களுக்காக ஜெபம் பண்ணார். இப்ப நம்ம பரிசுத்தம் பண்ணி கொள்ளாம இருக்கிறதுக்கான காரியம் எதுவுமே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம பரிசுத்தமான சத்தியங்களை கேட்டு நம்மை தகுதிப்படுத்தி கொண்டு அந்த பரிசுத்தத்துக்கு நேராக நம்ம கடந்து வரும்போது நம்மை பரிசுத்தம் பண்றதுக்கான காரியத்தை நம்ம தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதை செஞ்சுட்டு இருக்கோம். அன்புக்குரியவர்களே, இப்போ இந்த 3 காரியங்கள் நம்ம தான் 2 நாளாகவும் 29ஆம் அதிகாரம், 2 நாளாகவும் 30ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம், இந்த 3 விஷயங்களும் நமக்கு கொடுக்கப்பட்ட பஸ்காவை அனுசரிப்பதற்கு முன்பாக நம்மை சுத்திகரிப்பதற்கு நிழலான காரியமாக அநேக காரியங்கள் இருந்ததை நம்ம பார்ப்போம். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முதல் கண்டிஷன் என்னன்னா, 7 நாள் அளவு புளிப்பை என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. முதலாம் நாளிலே அந்த புளிப்பை அந்த வீட்டை விட்டு முதல்ல என்ன பண்ணிடணும், எடுத்து போட்டுறணும். இப்போ இந்த புளிப்பை குறித்து தான் நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். புளிப்பை குறித்து பார்க்கும்போது புளிப்புக்கு நிறைய வகை விளக்குகள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம்.
ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? அன்புக்குரியவர்களே, புளிப்பு அப்படிங்கிறதுக்கு பலவிதமான அர்த்தங்கள் இருக்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அப்போ பலவிதமான அர்த்தங்களுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சதிசெயர் புரிசெயருடைய புளிப்பு, அப்புறம் வேற நிறைய புளிப்பு இருக்கிறனால உபதேசம், தவறான உபதேசம் கூட என்னதான் ஒரு புளிப்பத்தை அடையாளப்படுது இல்லையா? பாருங்க, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவத்தையும் உப்பு பண்ணும். பாருங்க, புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது எல்லா மாவையும் என்ன பண்ணிருமா? உப்பு பண்ணிடும். அப்படின்னு என்ன அர்த்தம்? லேசா கொஞ்சம் ஒரு சின்ன விஷயம் மாறி இருந்தாலும் கூட அது என்ன பண்ணிடும் அப்படின்னா முழுவதுமான உபதேசத்தை என்ன பண்ணிடுறது மாத்திக்கும். தைலக்காரனுடைய அந்த குப்பியில் இருக்கக்கூடிய செத்த ஈக்களை பத்தி பார்த்துருக்கோம் இல்லையா? எங்க பார்த்துருக்கோம்? நீதிமொழிகள் புத்தகத்துல இருக்கு இல்லையா? அந்த செத்த ஈக்கள் முழுவதையுமே, அந்த தைலம் முழுவதையுமே என்ன பண்ணியுமா? நார பண்ணிடும் இல்லையா? அதே மாதிரி ஒரு சின்ன தவறான உபதேசம் நமக்குள்ள இருந்தாலும் கூட ஒட்டுமொத்த சத்தியத்தையும் அதை என்ன பண்ணிடுமா? அழிக்கப்படிடும் இல்லையா? இது ஒரு காரியமாக பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, இந்த பஸ்காவை அனுசரிக்க போற நம்மிடத்தில் இருக்கக்கூடிய புளிப்புள்ள எது என்றால் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6 முதல் 8ஆம் வசனத்தை நம்ம படிக்கலாம். என்னென்ன புளிப்பு நமக்குள்ள இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தார். வசனத்தை நம்ம படிக்கலாம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6 முதல், நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைத்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியுங்களா? பாத்தீங்க, எதை சொல்றாரு? கொஞ்சம் புளித்தமா என்ன பண்ணிருமா? முழு மாவையும் என்ன பண்ணிருமா? புளிப்பாக்கிறோம் அப்படின்னு நீங்க அறிவீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே, நீங்கள் எப்படி இருக்க கூடாது? புளிப்பில்லாதவர்களாய் நீங்க இருக்கணும்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? வசனம் படிக்கலாம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவா இருக்கும்படி. நம்ம எப்படி இருக்கணுமா? புதிதாய் பிசைந்த மா. புளிப்புள்ள மா பழசு, பழைய மனுஷனுடைய கிரியைகள், நமக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட குணலட்சணங்கள். அதுக்கு நீ சப்ஜெக்ட் படி பார்த்தோம் அப்படின்னா பகை மற்றும் வெறுப்பு இல்லையா? புதிதாய் பிசைந்த மாவுனா என்ன? புது சிருஷ்டியுடைய சிந்தை. அந்த புது சிருஷ்டியுடைய சிந்தை நேர் ஆப்போசிட், பகை அப்படிங்கிறதுக்கு நேர் ஆப்போசிட்டான ஒரு காரியம் சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னொரு வசனோட நம்ம படிக்கலாம். பாருங்க, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வரை. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 முதல், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கு. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கு. இன்னைக்கு மாம்சத்தின் கிரியை என்ன? இன்னைக்கு மாம்சத்தில் இருக்கக்கூடிய உலகத்தால் செய்யக்கூடிய கெட்ட அனுபவங்கள் இருக்கு இல்லையா? அதான் எப்படி இருக்கா? இன்னைக்கு உலகத்துல வெளியரங்கமா இருக்கு. அது எல்லாத்துக்குமே தெரியும். அடுத்து அவையாவன விபச்சாரம். பாருங்க என்னெல்லாம் சொல்றாரு பாருங்க. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், பாவ விகாரம், விக்கிராராதனை, விரிசூன்யம், பகைகள். வெளியே லிஸ்டே போட்டு அதுல என்னன்னு வருது அப்படின்னா பகைகள். நம்முடைய சப்ஜெக்ட் தலைப்புதா? அதெல்லாம் என்ன பண்ண கூடாதாமா? மாம்சத்தின் கிரியை, பகைகள், துரோகம், வைராக்கியம், கோபம், சண்டைகள். பாருங்க என்னெல்லாம் சொல்றாரு பாருங்க. சண்டைகள், பிரிவினை. முக்கியமா பாருங்க, இந்த கோபமும் சண்டையும் வரதுனாலதான் என்ன வந்திருக்கு இப்போ? டைவர்ஷன் இல்லையா? பாருங்க, பிரிவினை, மார்க்க பேதம். நான் சொல்றதுதான் கரெக்ட், நான் சொல்றதுதான் சத்தியம் அப்படின்னு சொல்லி மார்க்க பேதம் ஒருத்தர் என்ன ஆயிடுது? உண்டாயிடுது. ஏன் இது கலாத்தியர்ல பேசுறது தெரியுமா? நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்து சில பேர் நீங்க என்னதான் பவுல் சொன்னாலும் நியாயப்பிரமாணத்தின்படி நீங்க என்ன பண்ணியாகணும்? விருத்த சேதம் பண்ணணும் இல்லையா? அப்படிங்கிறத அந்த சொன்ன நம்ம பாக்குறோம். பாருங்க, மறுபடியும் கண்டினியூ பண்ணிடலாம். தேங்க்யூ. அன்புக்குரியவர்களே, அப்ப பாருங்க, அந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 21 வரை ஒரு லிஸ்டே என்ன பண்ணிடுறாருன்னா போட்டுறான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, இங்க நம்ம பார்க்கும்போது துர்க்குணம் பொல்லாப்பு மட்டும் புளிப்புள்ள காரியமாக இராம நிறைய விஷயங்கள் எப்படி இருக்குன்னா பகை, விரோதங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்தை என்ன பண்ணிடுறாருன்னா கொடுத்துறத வந்து நம்ம பார்க்கறோம் இல்லையா? பாருங்க, இப்ப நம்ம பகை மற்றும் வெறுப்பு அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இது எப்படிப்பட்ட ஒரு புளிப்புன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நம்முடைய எல்லா குணலட்சணையும் அது என்ன ஆக்கிறோம்? கெடுத்து போடுகிற ஒரு குணலட்சணம். அப்ப பகை வெறுப்பு அப்படிங்கிறது நீதிக்கு விரோதமான ஒரு காரியமாக இருக்கிறதாக என்ன பண்ணிக்கலாம் போடுறோம்.
பகை அப்படிங்கிறத இங்கிலீஷில் நம்ம சொல்ல போனால் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஹேட்னா என்ன அர்த்தம்? வெறுப்பு அல்லது பகை. இந்த பகை எப்படி உருவாகுது அப்படின்னா, ஒரு சகோதரர் பிடிக்காத விஷயத்தை நான் செய்யும்போது என்கிட்ட என்ன ஏற்படுது? பகை ஏற்படுகிறத நம்ம வந்து பார்க்குறோம் இல்லையா? அப்போ ஒரு சகோதரருக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம செய்கிற போது அது அவருக்கு பகை என்ன பண்ணுதுன்னா உண்டாக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்புக்குரியவர்களே, பாருங்க, அப்போ தேவன் நமக்கு கொடுத்திருந்த அன்பின் பிரமாணத்திற்கு நேர் ஆப்போசிட்டாக அது இருக்கிறத வந்து கவனிக்கும். அப்படின்னா ஒரு சகோதரத்தில் அன்பு கூர்னா இந்த பகை அப்படிங்கிற அந்த புளிப்பு நமக்குள்ள என்ன பண்ணாதுன்னா இருக்காதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதான் நியாயப்பிரமாணத்தை என்ன கொடுத்துருக்காருன்னா, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு கொடுத்திருக்கா. இந்த ரெண்டுக்கு மேலாக தேவனுடைய அன்பின் பிரமாணம் என்ன சொல்லுதுன்னா, ஒருவர் பாருங்க, பிடிக்காத காரியத்தை செய்யும் போது கூட நாம் அவரிடத்தில் அன்பு கூறணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நமக்கு என்ன பண்ணாருன்னா சொல்லித்தரான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்ப பகை என்ற வார்த்தை எதை அடிப்படையாக கொண்டதுன்னு பார்க்கும்போது, ஒருவர் நமக்கு பிடிக்காத காரியத்தை செய்யும் போதும் என்ன பண்ணுதுன்னா இந்த பகை என்ன பண்ணுதுன்னா ஏற்படுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரி, இந்த பகையை ஏற்படுத்தாம அவரிடத்தில் நம்ம அன்பு கூறும்போது இந்த பகை அப்படிங்கிற ஒரு புளித்தமாவு நம்ம கிட்ட இல்லாம அது போயிருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இப்போ பகை அப்படிங்கிறத நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி அதற்கான விளக்கத்தை கொடுத்திருக்கார் அப்படிங்கிறத யோவான் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து நம்ம படிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யோவான் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைப்பதற்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். பாருங்க, உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்தது நீங்க என்ன பண்ணுங்க? அறியுங்கள் இல்லையா? உலகம் இப்ப நம்மளை ஏன் பகைக்கும்? முதல்ல இயேசு கிறிஸ்துவை ஏன் பகைச்சது? உண்மையை பேசுறதுனால. உண்மையில அதுதான் சத்தியத்தை பேசுனதுனால அசத்தியத்தில் இருக்கிற ஜனங்கள் அவங்களுக்கு என்ன ஆயிட்டாங்க? பகை ஆயிட்டாங்க. இப்ப சீசர்களை பார்த்து சொல்றார், உங்களை பகைத்தால் அப்படின்னா நம்மளையும் என்ன பண்ணுவாங்க? பகைப்பாங்க. இப்ப நமக்குள்ள என்ன இருக்கணும்? அவங்க பகைக்கணும் அப்படின்னா நம்மகிட்ட என்ன இருக்கணும்? அந்த உண்மை, அந்த சத்தியம் நம்மகிட்ட இருக்கணும். அவங்களுடைய கிரியைக்கு நேர் ஆப்போசிட்டான கிரியை நம்மகிட்ட இருந்தது அப்படின்னா அவங்க நம்மளை என்ன பண்ணிடுவாங்க? ஆட்டோமேட்டிக்கா பகைப்பாங்க. இதை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்குமா இல்லையா? எல்லாருமே அனுபவிச்சிருப்போம். சில உலகத்தார் வந்து நம்மளை கண்டபடி திட்டிருப்பாங்க. ஒரு முறை நோட்டீஸ் கொடுக்க போகும்போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கண்டன் நிலையில் கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறாரு. சர்ச்சில் கெட்ட வார்த்தை இல்லையா? பயங்கரமான அருவருப்பான ஒரு காரியம். தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்ல போனா நியாயமா நீங்க கொடுக்காதுன்னு சொல்லிட்டு நான் போயிட போறோம் இல்லையா? அப்படி இப்படிப்பட்ட வார்த்தைகள் பகை. உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்தது நீங்க முதல்ல என்ன பண்ணிக்கோங்க? தெரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா ஒளிக்கும் இருளுக்கும் என்ன இல்லை? சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்ப பாருங்க, அன்பில்லாத ஜனங்கள் மத்தியிலும் பரிசேயரிடம் இல்லாத காரியங்களை குறித்து பொதுநலவாதியாக நின்று எளிமையாக அன்பாக சத்தியத்தை பேசுனதுனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணப்பட்டார்னா பகைக்கப்பட்டார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, சரி, இந்த பகை ஏன் ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒரு சகோதரத்தில் இன்னொரு சகோதரனுக்கு ஒரு பகை அல்லது ஒரு விரோதம் அல்லது ஒரு வெறுப்பு, இது எப்படி ஆரம்பிக்குன்னா அன்பு குறையும் போதே பகை ஆரம்பிக்குது. ஏன் அன்பு குறையுது? நான் நினைச்ச மாதிரி அவர் இல்லை, முன்னாடி மாதிரி அவர் இல்லை அப்படிங்கிற போது என்ன ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு வெறுப்பு என்ன ஆகுதுன்னா அது வந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, பாருங்க, அப்படி பார்க்கும்போது நாம் தனிப்பட்ட முறையில் எந்த நன்மையும் செய்யறது கிடையாது. அப்படி பார்க்கும்போது மாறாக பிதாவாகிய தேவனுடைய கிரியைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின மாதிரி நம்ம சத்தியத்தில் இருக்கிற பிள்ளைகள் தேவனுடைய கிரியைகள் நம்ம என்ன பண்ண வந்திருக்கோம்? வெளிப்படுத்த வந்திருக்கோம். கிறிஸ்துவிடம் இருந்து கிரியைகளை சிறிதளவு நம்ம வாங்கி என்ன பண்றவங்களா இருக்கணும்? பிரயோகிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் மட்டும்தான் இந்த பகை அப்படிங்கிற உணர்வு நமக்குள்ள வராதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ தீமையான ஜனங்கள் மத்தியிலிருந்து தேவன் நம்மளை தனியாக பிரிச்செடுத்து கிறிஸ்துவனுடைய குணலட்சணத்துக்கு மாற்றி நம்மளை என்ன பண்ணியிருக்காருன்னா சத்தியத்தினால அவர் பரிசுத்தமாக்கி இருக்கிறார். அதே மாதிரி மட்டுமில்ல, சில சடங்காச்சாரங்களுக்கு நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா? அதே மாதிரி இஸ்ரேல் சடங்காச்சாரியம் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பாரம்பரிய வழக்கத்தின்படியும் நியாயப்பிரமாணத்தை அப்படியே டைரக்டா அனுசரிக்கும் மூலமாக அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது தவறான நிறைய காரியங்களும் இருந்தாங்க, இருட்டில் இருந்தாங்க. இதை வெளிச்சமான சத்தியம் வந்து இயேசு கிறிஸ்து மூலமாக சொல்லும்போது அவங்க என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா பகை ஆயிட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்து பகை எப்படி வரும்? அந்த பகையினுடைய பிரதிபலிப்பு எப்படி வரும்னா புறங்கூறுதல். புறங்கூறுதல்னா என்ன அர்த்தம்? ஈவில் ஸ்பீக்கிங். ஒரு சகோதரனை பற்றியோ ஒரு சகோதரரை பற்றியோ மற்ற சகோதரத்தில் பேசுறது தான் புறங்கூறுதல். அது என்னன்னா பகையினுடைய வெளிப்பாடா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அதில் யோவான் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிங்க.
யோவான் 15:19 ம். நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் தன்னுடைய சிநேகித்திருக்கும். பாருங்க, நீங்க உலகத்தாரா இருந்தால் உலகம் தன்னுடையது என்ன பண்ணிருக்கும்? சிநேகிச்சிருக்கும். இப்ப நம்மளை பகைக்குதான் இல்ல? எல்லாரும் நல்ல அன்பா நம்மளை வரவேற்கிறாங்களா? இல்ல. ஏன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உலகத்துல இப்ப நம்ம கலாத்தியர்ல படிச்ச அத்தனை விஷயமும் இருக்கு. அதே சமயத்தில் நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, இந்த புறங்கூறுதல், ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக பயங்கரமான பிளான் பண்ணுறது, கவிழ்க்கிறதுக்கு, ஒருத்தர் திறமையாக இருந்தால் அந்த திறமையை மட்டுப்படுத்துறதுக்கு நிறைய காரியங்களை பண்ணுறது, இது எல்லாமே உலகத்தில் இருக்கக்கூடியது. இது கம்ப்ளீட்டாக சர்ச்சுக்குள்ளே என்ன பண்ணவே கூடாது, சபைக்குள்ள இது வரவே கூடாது. ஒரு சகோதரனுக்கு விரோதமாக இந்த உலகத்தின் கிரியை எதுவுமே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா வரக்கூடாதுதான். நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் தங்களுடைய சிநேகிக்கும். நீங்கள் உலகத்தாரா இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும். அப்ப உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டு அவர் எதற்காக நம்மளை அழைச்சிருக்காருன்னா, இந்த எந்த கேரக்டருமே உங்களுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாது. அதுக்குதான் நம்ம அழைச்சிருக்கார். தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. சரி, உலகம் பகைக்கிறது இருக்கட்டும். நம்ம சகோதர சகோதரிகள் ஒருவருக்கு ஒருவர் பகை வெறுப்பு இருந்தா, இந்த பகை வெறுப்பை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, இந்த பரிசுத்த பந்தியில நம்ம உட்கார முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணிடலாம்னா, இன்னும் 1 மாச காலம் இருக்கு. அதனால நம்மை பரிசுத்தம் பண்ணி கொள்வதற்கு இந்த மனதினுடைய சிந்தைகள் ஏதாவது இதற்கு முன்பாக யாராவது யாரை பற்றியாவது ஏதாவது பேசியிருந்தா அல்லது ஏதாவது செய்திருந்தா இதை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு இந்த பரிசுத்த பந்தியில் நம்ம கலந்து கொள்றதற்கு, அந்த அப்பத்துக்கும் திராட்சரசத்துக்கும் முன்பாக நாம் நிற்கிறதுக்கு தகுதியுள்ள பிள்ளைகளால் மாறுறதுக்கு இருந்து நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணலாம், பரிசுத்தம் பண்ணலாம். எந்த விருப்பம் இல்லை. அவர் ஒன்று பேசினார், நான் ஒன்று பேசினேன், அவர் ஒன்று சொன்னார், நான் ஒன்று சொன்னேன், நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன், கடந்த நாளில் இதெல்லாம் நடந்து, இது எல்லாத்தையும் அப்புறப்படுத்திடலாம். கடந்தவைகள் இந்த எண்ணத்தை வச்சுக்கிட்டு, இந்த பகை வெறுப்பை வச்சுட்டு நம்ம கண்டிப்பா பரிசுத்த பந்தியில இருக்கவே முடியாது. அது எனக்கும் பொருந்தும், உங்களுக்காக மட்டுமில்ல, அது எனக்கும். என்ன, நான் என்னை பரிசுத்த பண்ணி கொடுத்ததுக்கும் இந்த பகை வெறுப்பு கண்டிப்பா எனக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, இந்த புளிப்பு இருக்கவே கூடாது. அதனாலதான் முதல் நாளில நீங்க அந்த புளிப்பை நீங்க என்ன பண்ணுவீங்க, வீட்டை விட்டு எடுத்து வெளியே போட்டுருங்க. அப்படி யாராவது 7 நாள் அளவும் நீங்க புளித்ததை நீங்க சாப்பிட்டீங்கன்னா அந்த ஆத்மா இஸ்ரேலில் இல்லாதபடிக்கு அறுப்புண்டு போகும். சபைக்குள்ள 1,44,000 அப்படிங்கிற எண்ணிக்கைக்குள்ள நம்ம என்ன பண்ண முடியாது, வர முடியாது. அன்புக்குரிய சகோதரர், அது எந்த சகோதரனாக இருந்தாலும் சரி, அது எந்த சகோதரியாக இருந்தாலும் சரி, நம்முடைய சபைக்குள்ள இருந்தாலும் சரி, வெளியே இருக்கிற எக்லீஷியா இருந்தாலும் சரி, யாருக்கிட்டையும் எந்த விதமான கசப்பான உணர்வு நமக்குள்ள என்ன பண்ணிடக்கூடாது, இருக்கவே. இதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம். இது எல்லாத்தையும் எடுத்து போட்டு அந்த பரிசுத்த பந்தியில் நம்ம என்ன பண்ணலாம், நம்மை தகுதியாக்கிக் கொள்ளலாம். அன்புக்குரியவர்களே, இதை குறித்து நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, பாருங்க, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் படிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல். 3ஆம் அதிகாரம் 14 முதல். நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். இந்த வசனம் அதுக்கு ஆப்டா இருக்கு பாருங்க. நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடினால் மரணத்திலிருந்து விலக்கி எதுக்குள்ள போறோமா, ஜீவனுக்குள்ள போறோம். அன்புக்குரிய, அதுதான் நம்ம பார்த்தோம். புளிப்பை எடுத்து போட்டா அந்த இஸ்ரவேல் வம்சத்துக்குள்ள இருக்கலாம், புளிப்பை எடுத்து போடலாம், அதுல இருந்து அறுப்புண்டு போவோம். இங்க அதே வசனத்தை ஆவிக்குரிய விஷயமாக அப்போஸ்தலன் யோவான் என்ன பண்றதா எழுதுறாரு இல்லையா? பாருங்க, மறுபடியும் அந்த வசனத்தை படிங்க. 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். பாருங்க, அப்போ சகோதரத்தில் அன்பு கூறலன்னா மரணத்துல தான் இருப்போம். அன்புக்குரியவர்களே இல்லையா? அதனால நம்ம சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடினால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவன் உள்ளவர்கள நம்ம இருக்கிறோம் சொல்லிட்டு அடுத்த வசனம் படிங்க. 15. பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். பாருங்க, சாதாரணம் அல்ல அந்த பகை அப்படிங்கிறது. தன் சகோதரனை பகைக்கிறவன் எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்க, அது கொலைகாரன்னு சொல்லிட்டார். ஒரு மனுஷனை, ஒரு சகோதரனை பகைச்சா அது கொலையா? கத்தி இல்லாம, ரத்தம் சிந்தாம, இல்லையா, எதுவுமே இல்லாம ஒரு சகோதரனை கொலை பண்ணணும் அப்படின்னா பகைச்சா போதும். பகைச்சிருக்கோமா? பகைப்போம். சில சூழ்நிலைகள் நமக்கு வரும். ஆனாலும் கூட சகோதரத்தில் நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, மீண்டுமாக ஒப்புற வேண்டியதா இருக்கு. அன்புக்குரியவர்களே, பாருங்க வசனம் திருப்பி படிங்க. 15ஆம் வசனம். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். முந்தின வசனத்துக்கு பிந்தின வசனத்துக்கு அருமையான கனெக்ஷன் இல்லையா?
அப்படி மனுஷன் கொதைப்பாளா இருந்தோம்னா அவனுக்கு நித்திய ஜீவன் கண்டிப்பா அவனுக்குள்ள இல்லைங்கிறது ரொம்ப டெஃபினிஷனா கொடுத்தார். இன்னும் பாருங்க அன்புக்குரியவர்களே, அப்படி ஒரு குணம் நம்மகிட்ட இருந்தது அப்படின்னா, ஒருவேளை தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த பகை வெறுப்பு அப்படிங்கிற புளிப்பு நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, இனி நம்ம என்ன பண்ணிடலாம், எடுத்து போடலாம் அன்புக்குரியவர்களே, இல்லையா? பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, எதனால இந்த அன்பு மற்ற சகோதர சகோதரிடத்துல நம்மகிட்ட குறையுது அப்படின்னா, அதுக்கு யாக்கோபு அருமையான ஒரு விமர்சனம் கொடுக்கிறார். அருமையான ஒரு வசனம். என்ன வசனம் அப்படின்னா, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. எதனால நமக்கு அன்பு குறைகிறது அப்படிங்கிறது அந்த வசனத்துல அவர் சொல்றார். படிக்கலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? கேட்கிறாரு, உங்களுக்குள்ளேன்னா யாரு? பக்கத்தில் இருக்க சபை இல்ல, நமக்குள்ள ஏன் யுத்தங்கள் பகை வருதுன்னு கேட்கிறார். ஏன் அதனால வருது அப்படி கேட்டார். படிங்க. உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? பாருங்க, நம்ம அவயங்கள் என்ன உள்ள உட்காந்து போர் செய்த ஒரு சகோதரனுக்கு விரோதமாக பழைய மனுஷன் பாருங்க, புது சிந்தைக்கு விரோதமாக பழைய மனுஷனுடைய கிரியை என்ன பண்ணிட்டு இருக்கு, உள்ள யுத்தம் பண்ணிட்டு இருக்கு பழைய மனுஷனுடைய கிரியை. அது யுத்தம் பண்றதுனால இந்த மாதிரி பகை விரோதம் என்ன பண்ணுதான் நமக்குள்ள வருதுங்கிறார். படிங்க. நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. பாருங்க, நீங்க இச்சித்தும் அதை என்ன பண்ண முடியல, கிடைக்க முடியல. நீங்க ஜெபம் பண்ணியும் அதை உங்களுக்கு என்ன பண்ணாம போச்சுன்னா கிடைக்காம போச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்குள்ள இருக்க ஒவ்வொரு சகோதர சகோதரின் மேலும் கோபம் பகை வெறுப்பு அப்படிங்கிறத வச்சுட்டு நம்ம தேவனத்துல போனோம்னா நமக்கு கிடைக்கிறது கூட நமக்கு தேவன் என்ன பண்ண மாட்டாராம், கொடுக்க மாட்டார் சொல்லி நம்ம பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, பாருங்க, இந்த குணங்கள் அதிகமான நம்முடைய சிந்தையில உருவாகும் போது நிச்சயமாக அதை கொஞ்சம் கொஞ்சமா அழித்து போட வேண்டிய கடமை நமக்கு கண்டிப்பா இருக்கு. ஏன்னா நம்ம தகுதியாகணும், எப்படியாவது நம்ம பரிசுத்தப்படுத்தணும். எசேக்கியா நாட்கள் மாதிரி பரிசுத்தப்படுத்தாமலே நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா அங்க நிற்க முடியாது. முதல் கட்டளை என்னன்னா, லேவியர்களே நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு லேவியராக இருக்கிற நம்முடைய இருதயத்தை பரிசுத்தம் பண்ணக்கூடிய காலப்பகுதியில் அன்புக்குரியவர்களே நம்ம வந்துட்டோம்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்புக்குரியவர்களே, அடுத்து நம்ம பார்க்கும்போது லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். லூக்கா 6ஆம் அதிகாரம் கிட்டத்தட்ட அன்பின் பிரமாணத்தை அப்படியே விளக்கக்கூடியதாக இருக்கும். அதை நம்ம படிக்க போகிற வசனத்தில் லூக்கா 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் படிங்க. லூக்கா 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். என்ன சொல்லிட்டாருன்னா, சகோதரனை சிநேகிங்கள்னு சொல்லல, யார சிநேகிக்க சொல்லிட்டாரு, சத்துருக்களை சிநேகிங்க. சத்துருக்கள் யாரு? அவங்க எங்க இருக்கிறாங்க? சகோதரர்கள் சகோதரி தான் நம்ம கூட இருக்கிறாங்க. சத்துருக்கள் எங்க இருக்கிறாங்க? வீட்டாரே சத்துரு. ஒரே வசனம் இல்லையா? நமக்கு விரோதமாக யார் யார் நமக்கு பிடிக்காத செய்கிறாங்களோ அவங்கெல்லாம் நமக்கு சத்துரு ஆயிடுவாங்க இல்லையா? அப்படின்னா அந்த சத்துருக்களாக நம்ம யாரெல்லாம் நினைக்கிறோமோ அவங்கள என்ன பண்ணிடணும், நம்ம அன்பு கொள்ள தொடங்கிடணும் இல்லையா? அப்போ சகோதரனை அன்பு கொள்றதுக்கே நமக்கு நிறைய சூழ்நிலைகள் தடையாக இருக்கும்போது சத்துருவை அன்பு கொள்றதற்கு என்னவெல்லாம் தடையாகும்? முதல்ல நம்முடைய இருதயம் என்ன இருக்கும், தடையா இருக்கும் இல்லையா? அதான் சொல்றார். 27ஆம் வசனம் மறுபடியும் படிங்க. எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை யார் யார் பகைக்கிறாங்களோ அவங்களுக்கு நன்மை மட்டுமே செய்யுங்க. நன்மை செய்யறதுதான் என்ன அர்த்தம்? முதல்ல அவங்களுக்கு என்ன நன்மை செய்யணும்னா அவங்களோடு தேடி போய் ஒப்புரவாயிடணும். இதுவரை போன் எடுத்து பேசலையா, அவங்களோட பேசிடணும். அவங்களோட ஏதாவது ஒரு விஷயத்துல இணக்கமாகிறதுக்கு தேவன் ஏதாவது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தார்னா அந்த வாய்ப்பை தள்ளி போடாம அப்பவே அவங்ககிட்ட பேசிடணும். பேசினா எல்லா விஷயமும் சரி. அன்புக்குரியவர்களே, அதான் சொன்ன, உங்கள் சத்துருக்கள் நீங்க என்ன பண்ணுவீங்க, சிநேகிங்கள். ஏன்னா ஏன் இந்த குணலட்சணத்தை நம்ம அடிக்கடி வலியுறுத்துறோம் அப்படின்னா, இந்த சிந்தை நமக்குள்ள இல்லை அப்படின்னா நாம பரிசுத்தம் ஆகாம இருக்கணும்னு அர்த்தம். அன்புக்குரியவர்களே, நம்ம பார்க்கும்போது 28ஆம் வசனம் படிங்க. அதுல உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்கள் சபிக்கிறவர்கள் நீங்க என்ன பண்ணுங்க, ஆசீர்வதியுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ண. அதிகமா நமக்காகத்தான் நம்ம ஜெபம் பண்ணி பழக்கம். ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்கள். உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் கொடு. பாருங்க, நிறைய லிஸ்ட் போடுற. அடுத்த வசனத்தை படிச்சோம்னா ஒரு பெரிய லிஸ்டே இருக்கும். அத்தனையும் அன்பின் பிரமாணத்தினுடைய ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். அன்புக்குரியவர்களே, இதை நம்ம செய்யாம நம்ம பரிசுத்தமாகவே முடியாதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அன்புக்குரிய, இதை முதல்ல இந்த லூக்கால படிச்சோம் இல்லையா, இந்த விஷயத்தை இந்த பூமியில அப்படியே அப்ளை பண்ணி காமிச்சவர் யார் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஃபர்ஸ்ட்
தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இயேசு கிறிஸ்துடைய கையில கொடுத்த அப்போஸ்தலர்ல 12 பேர்ல ஒருத்தர் வந்து யார் அப்படின்னா யூதாஸ் காரியோத்து. அந்த யூதாஸ் காரியோத்து தான் தன்னை காட்டி கொடுக்க போகிறார் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு தெரிஞ்சு எங்கேயாவது தனியா கூப்பிட்டு வான் பண்ணாரா, அல்லது அத்தனை பேர் முன்னாடி ஏதாவது சொன்னாரா, அல்லது நீ செய்யக்கூடாதுன்னு ஏதாவது தடை பண்ணாரா? இந்த இடத்துல தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அன்பின் பிரமாணத்தை அருமையா ஆரம்பிச்சார். இதை விட பகையா நமக்கு சகோதரர் செஞ்சிட போறாங்க. அன்புக்குரியவர்களே பாருங்க, ரொம்ப வித்தியாசமா நம்ம கவனிக்கலாம். இந்த அன்பினால தான் இயேசு கிறிஸ்து அன்பினால தான் அவரை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தார். இதே அன்பின் அடையாளத்துல தான் அவர் காட்டியும் கொடுக்கிறார். அன்பின் அடையாளம் என்னது? ஒரு நம்ம குழந்தைய அது மேல ரொம்ப அதிகமா அன்பு வச்சு எடுத்து முத்தம் கொடுத்து அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த முத்தம் தான் அன்பின் மிகப்பெரிய ஒரு அடையாளம், முத்தம் கொடுக்கிறது. இந்த ஒரு முத்தத்தை வைத்து தான் யூதாஸ் காரியத்தை என்ன பண்றாருன்னா அங்க காட்டி கொடுக்கிறதா நம்ம வந்து பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. அடுத்து பேதுருக்கு மிகப்பெரிய ஒரு இடத்தை தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக கொடுத்திருந்தார் சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப அவரை மறுதளித்தும் என்ன பண்றாருன்னா அன்பு செலுத்துறதை வந்து நம்ம கவனிக்கலாம். இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா, சத்துருவை சிநேகிக்கக்கூடிய அன்புல நம்ம வந்துடணும். நம்ம இதுவரை சகோதரத்தில் தான் அன்பு கூறணும். இனிமேல் யாராவது நமக்கு பிடிக்காத செஞ்சிருந்தாங்களோ, பிடிக்காத பேசியிருந்தாங்களோ, ஏதாவது ஒரு காரியத்தை நமக்கு விரோதமாக செஞ்சிருந்தாலும் இனிமேல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களை அன்பு கூற தொடங்கிடணும்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்ப நம்ம பார்க்கும்போது கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல படிங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு. முதல் விஷயம் என்னன்னா, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பொய் சொல்றோமா? காலையில் வந்து ஒருத்தருக்கு பேசக்கூட இல்லை. சில சமயத்தில் சில பேர் ஒருத்தருக்கு பேசணும், சில பேர் இன்னும் பேசலாம். அப்போ எப்படி பொய் சொல்லுவோம் அப்படின்னா, அன்பு இல்லாம ஸ்தோத்திரம் சொன்னாலே என்னதான்? அன்பு இல்லாம ஸ்தோத்திரம் சொன்னாலே பொய் தான். அன்பு இல்லாம கை கொடுத்தாலே என்னதான்? அது போய் தான். அப்படின்னா பூரண அன்புக்குள்ள கடந்து வரணும்னா மனசுல ஒன்றை வச்சுட்டு கிரியில வந்து என்ன பண்ணக்கூடாது? அதான் சொல்றாரு, ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணாதீங்க, பொய் சொல்லாதீங்க இல்லையா? அப்படி ஒரு கிரியையினால பொய் சொல்றவங்க தான் யார் அப்படின்னா அனனியா சபீரா. அவங்க பொய் சொன்னாங்களா? என்ன பண்ணாங்க? எல்லாரும் தங்களுடைய சொத்தை விட்டு என்ன பண்ண, இப்போ தங்களுக்கு உண்டானதை விட்டு அப்போஸ்தலருடைய பாதப்படியில் கொண்டு வைக்கணும். அவங்க தங்களுக்கென்று ஒரு பாகத்தை எடுத்து வச்சுட்டு தெரியாதது போல வந்து நின்ன உடனே என்னாச்சு அப்படின்னா, நீ யார்கிட்ட பொய் சொல்ற? தேவனிடத்தில் பொய் சொன்னான்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றதை வந்து கவனிங்க. அவர் ஆக்சுவலா வாயினால பொய் சொல்லல, அனனியா சபீரா தங்களுடைய செய்கையினால பொய் சொன்னாங்க. அதே மாதிரி அன்புக்குரிய சகோதரர்களே, மனசுல என்ன இருந்தாலும் இந்த பூரண அன்புக்கு கடந்து வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சிநேகம் பண்ண முதல்ல என்ன பண்ணிடணும்? பழகணும். ஒருவேளை இந்த ஒரு நிலைமைக்கு என்னால கடந்து வர முடியலன்னா, பஸ்கா பந்தியில அந்த அப்பம் திராட்சரசத்துக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை கண்டிப்பா நீங்க இந்த விஷயத்தை நீங்க பண்ணித்தான் ஆகணும், பரிசுத்தம் பண்ணித்தான் ஆகணும். இல்லை அப்படின்னா உங்களுடைய பலிய, உங்களுடைய அர்ப்பணிப்பை, உங்களுடைய உடன்படிக்கைய தேவன் அங்கீகரிக்கவே மாட்டார். அது நிச்சயமான ஒரு உண்மையா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். முதல்ல சகோதரர்களுக்குள்ள ஒளிவு முறைகளே இருக்கக்கூடாது. அதான் சொல்ற, பழைய மனுஷனுடைய கிரியைகள் நீங்க முதல்ல செய்கைகள் நீங்க என்ன பண்ணிருங்க? கலைஞ்சு போட்டுருங்க. பழைய மனுஷன் என்ன பண்ணிருப்பான்னா உள்ளுக்குள்ளேயே வச்சிருப்பா, உள்ளுக்குள்ளேயே வச்சிருந்து என்னைக்குனாலும் எனக்கு ஒரு டைம் வரும், என்னைக்குனாலும் எனக்கு ஒரு சமயம் வரும், அன்னைக்கு அந்த சகோதரனை கரெக்டா நான் கேட்காம என்ன பண்ண மாட்டேன், இதை தீர்க்கவே மாட்டேன். இந்த உணர்வு பழைய மனுஷனுடைய கிரியை. இது ஒருபோதும் புது சிருஷ்டியுடைய சிந்தை என்ன பண்ணிடக்கூடாது, மீறிடவே கூடாது அன்புக்குரியவர்களே. அப்ப இதை நம்ம மேற்கொள்றதுக்காகத்தான் வந்திருக்கோம். இந்த பகை அப்படிங்கிற ஒரு விஷயம் காயின் ஆபேலுக்குள்ள கதையை எடுத்துக்கலாம், அந்த ஒரு சம்பவத்தை எடுத்துக்கலாம். அதுக்குள்ள எப்படி வந்தது? காயினுக்கு எதனால ஆபேல் மேல பகை ஏற்பட்டதுன்னா, ஆபேலுடைய பலியை தேவன் என்ன பண்ணார்? அங்கீகரிக்கார். இப்போ காயின் என்ன பண்ணிருக்கணும்? என் சகோதரன் இல்லையா, அவர் செஞ்ச மாதிரி நான் அடுத்த முறை செய்வேன்னு சொல்லி அந்த நிலைக்கு கடந்து போகணுமா? கொலை செய்ய போகணும். சத்துருக்கிட்ட போனா மட்டும்தான் கொலை செய்யறதுக்கு தோணும் இல்லையா? இயேசு கிறிஸ்து போனா இன்னொரு முறை, ஆண்டவரே ஒரு வருஷம் கழிஞ்சு போனாலும் பரவாயில்ல, அடுத்த முறை நான் இந்த பரிசுத்த பந்தியில வரும்போது நீங்க ஏற்றுக்கொள்கிற வகையில என்னுடைய குணலட்சணம் மாறும். இந்த ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணிடலாம் வந்து சொல்லிடலாம். அடுத்து மோசே, இஸ்ரேல் ஜனங்கள். மோசேக்கு மேல இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன வெறுப்பு? நல்லது தானே பண்ணார்,
இந்த பூமியில சார்ந்த குணம் உள்ளவர் அவர் தான் அந்த காலப்பகுதியில். அப்படி இருக்கிற போது மோசே இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக ஏதாவது பண்ணாரா? அவங்க பாதிக்க மாதிரி ஏதாவது பண்ணாங்களா? ஆனாலும் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ண முடியல, அவர்கிட்ட அன்பு காமிக்க முடியலன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஏன்னா அன்புக்குரியவர்களே, காரணம் மோசே தேவனுக்கு உத்தமமாய் நடந்ததுனால அந்த உத்தமத்தை இவங்களால என்ன பண்ண முடியலன்னா மதிக்க முடியல. அதனால பகை வருது. இதே மாதிரி சில நல்ல குணலட்சணங்கள் சில சகோதரர்களுக்கு பிடிக்காதனால என்ன வந்துடுது, ஒரு பகை வந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்க. இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சவுலும் தாவீதுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம். சவுலுக்கும் தாவீதுக்கும் என்ன விஷயம், ஏன் பகை வரணும் சவுல் மேல, தாவீது மேல சவுலுக்கு? அன்புக்குரியவர்களே பாருங்க, வேற ஒண்ணுமே இல்லாம அங்க பொறாமை. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 சொன்ன காதுல கேட்ட உடனே என்ன வந்துச்சு அப்படின்னா ஒரு பகை உணர்வு, ஒரு என்னது, ஒரு வெறுப்பு என்ன வந்ததுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அன்புக்குரியவர்களே, அப்போ ஒளிக்கும் இருளுக்கும் என்ன இல்லைன்னா ஒரு பகை என்ன ஆகுது, ஒரு ஒற்றுமை வராமல், ஒரு இணக்கம் வராமல் ஒரு பகை என்ன ஆகுதுன்னா அது வந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்புக்குரியவர்களே பாருங்க, தாவீது சிங்காசனத்தில் இருந்தாலும் கூட அவரை என்ன பண்ணல, சவுல நான் என் கையினால் என்ன பண்ண மாட்டேன், கொலை செய்ய மாட்டேன். சவுலுக்கு வேணா பகையும் வெறுப்பும் இருக்கலாம், ஆனா தாவீதுக்கு ஒருபோதும் சவுல் மேல என்ன வந்ததே இல்லை. சவுல் முன்னாடி வந்தாரா, தாவீது முன்னாடி வந்தாரா? சவுல் தான் முன்னாடி வந்தார். நியாயமா இப்படிப்பட்ட மேன்மையான கிரியை சவுலுக்கு தான் வந்திருக்கணும். ஆனா தேவன் தாவீதை மேன்மைப்படுத்துகிறார். சொல்றார், எனக்கு முன்பே அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், அவனை நான் என்ன பண்ண மாட்டேன், கை போட மாட்டேன். அது தேவன் செஞ்சா செஞ்சது, யார் மூலம்? நான் அன்பு கூறுவேன்னு சொல்லி தாவீது இந்த காரியத்தை அவர் செய்யாம இருந்தான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஆனால் சவுல் தாவீதை கொலை செய்ய, அதுக்கு காரணம் என்னன்னா ஒரு விதமான பகை அந்த இருதயத்துக்குள்ள இருந்துட்டே இருக்கு. ஒருவேளை நமக்குள்ளே அந்த மாதிரி எண்ணம் நம்ம சகோதரன் மேல வந்துச்சு அப்படின்னா அதை வளர விடாம பார்த்துவோம். அந்த ஒரு சூழ்நிலை, பகைக்க வேண்டிய காரியம் வந்தது, இனிமேல் என்னுடைய சகோதரன் நான் என்ன பண்ண மாட்டேன், பகைக்க மாட்டேன். ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சால் அன்பு கூறுவதற்கு அதை நான் பயன்படுத்திக் கொள்வேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அன்பு கூறியது பாருங்க, அப்ப தாவீதுக்கு தேவனுக்கு பாருங்க, தாவீதுல பிடிச்ச குணலட்சணங்கள் பாருங்க எப்படிலாம் இருக்கு. நிறைய கேரக்டர்ஸ் தாவீது கிட்ட தேவனுக்கு பிடித்தமா நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. நிறைய இடத்துல அன்பு காட்டினார், நிறைய இடத்துல மூத்தவர்களுக்கு மரியாதை செஞ்சிருக்கிறார். பாருங்க, அருமையான ஒரு காரியத்தை தேவன் அவருக்கு கொடுத்திருந்தான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த சந்ததியில இயேசு கிறிஸ்து பிறக்கிறது அப்படிங்கிறது ஒரு சின்னப்பட்ட விஷயமே கிடையாது. அவ்வளவு பெரிய மேன்மையான பாக்கியத்தை தாவீதின் ஊரிலே, அந்த ஊருக்கு பேரே தாவீது, தாவீதின் ஊரிலே உங்களுக்கு பிறந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இதை தாவீதுக்கு தேவன் மேன்மையாக கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பார்த்தோம்னா இத்தனை கேரக்டர் நம்ம பார்த்துருக்க முடியாது. இது எல்லாமே பகைக்கு விரோதமாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குற அன்புக்குள்ளே. அப்போ பகை என்ற குணம் சகோதரர்களுக்கு இருக்கும்போது அது கொலை பாதகத்துக்கு சமமாக இருக்கு. அந்த சகோதரர்களை கொலை செய்கிற விஷயத்தை நம்ம கையில் எடுத்துட்டு அந்த மாதிரி பகை உணர்வை நம்முடைய இருதயத்தில் வச்சுட்டு அந்த பரிசுத்த பந்தியில் நம்ம அனுசரிக்கவே முடியாது. அதை முதல்ல நம்ம என்ன பண்ணிடலாம் பாருங்க, அந்த பாத்திரம் ஒருவேளை அந்த மாதிரி எண்ணங்கள் இருந்தால் நம்ம எடுத்து போட்டுடலாம். அன்புக்குரியவர்களே, முடிவாக நம்ம என்ன பார்க்குறோம்னா தேவனிடத்தில் பகை வெறுப்பு என்ற ஒரு குணம் நம்மக்கிட்ட அவர்கிட்ட இருந்துச்சுன்னா நம்மளாம் எங்கே இருப்போம்? தேவனிடத்தில் பகை வெறுப்பு, தேவனுக்கு விரோதமாக இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்மளாம் ஒரு காலத்தில் தேவனுக்கு விரோதமாக என்னெல்லாம் பண்ணோம், அவரை விட்டு வேற யாரெல்லாம் வணங்கிட்டு இருந்தோம். இந்த பகை வெறுப்பும் தேவன் நம்ம மேலே காமிச்சிருந்தா நம்ம எங்கே நின்றுப்போம்? எப்படிப்பட்ட கரிசனை இயேசு கிறிஸ்துவே நமக்காக கொடுத்து நம்ம எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள்ள கூட்டி சேர்க்கிறார் அப்படின்னா எவ்வளவு பெரிய மன்னிப்பு, அந்த பகையான எப்படி மாறி இருக்கும். அந்த பகை அப்படிங்கிற உணர்வே அவருக்குள்ள இல்லாம இருந்திருக்கு. அந்த பகைங்கிறத லேசா காமிச்சிருந்தார் அப்படின்னா நம்மளாம் பஸ்பமாயிருப்போம். ஆனா கிறிஸ்துக்குள்ள நம்மளை அப்படியே தூக்கி எடுத்து நம்மளா பாருங்க, அந்த உணர்வே இல்லாம தேவன் என்ன பண்ணியிருக்காரு சொல்லி நம்ம பார்க்கும்போது நன்மைக்கு ஏதுவாக நமக்கு கொடுத்திருக்காரு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஒரு வசனம் மட்டும் படிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் படிக்கும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான். பாருங்க, தன் சகோதரனை நியாயமே இல்லாம கோபித்துக் கொள்றது. நியாயமே இல்லாம கோபித்துக் கொள்றது என்ன அர்த்தம்? நான் பிரதர் ஏக்கு நேரடியா எந்த ஒரு குற்றத்தையும் தவறையும் பண்ணல, ஆனா இன்னொரு பி அப்படிங்கிற சகோதரன் அவருக்கு பண்ணதான் நினைச்சிட்டு என்னை பகைக்கிறது. புரியுதா? நான் ஏங்கிற சகோதரனுக்கு ஒரு குற்றத்தை செய்யலன்னு வச்சுக்கங்களேன்,
ஆனா அவர் செய்த நினைச்சு பீங்கிற சகோதரன் அவருக்கு செஞ்சதா நினைச்சு என் மேல என்ன பண்றது? அதுதான் நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்றது. இப்படி நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்றதுக்கு நியாய சங்கத்திற்கு தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான், நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறான். தன் சகோதரனை வீண் என்று சொல்கிறவன். இவரெல்லாம் வேஸ்ட் பிரதர் சபையில. இதெல்லாம் இருக்கிறது ஒண்ணுதான், இல்லைங்கிறது ஒண்ணுதான். அப்படி சொல்லலாமா? வீண் என்று சொல்கிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறான். ஆலோசனை சங்கத்தில் என்ன நடந்துச்சு? ஆலோசனை சங்கத்தில் என்ன நடந்துச்சு? விசாரிக்கப்படுவாங்க, மாறி மாறி என்ன பண்ணுவாங்க? விசாரிக்கப்படுறது, நியாய தீர்ப்பு அங்கே நடக்கும் இல்லையா? அப்போ ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறான். தன் சகோதரனை மூடனே என்று சொல்கிறவன் எரி நரகத்திற்கு ஏதுவாக இருக்கிறான். பாருங்க, இந்த ஒரு விஷயம்லாம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அப்ப பாருங்க அன்புக்குரியவர்களே, நியாயமாக கோவித்துக் கொள்றது, நியாயம் இல்லாமல் கோவித்துக் கொள்றது, தன் சகோதரனை வீண் என்று சொல்றது, தன் சகோதரனை மூடன் என்று சொல்றது, இதெல்லாம் எப்போ வரும் நமக்குள்ள? ஒரு சகோதரன் மேல பகை வெறுப்பு இருந்தா மட்டுமே தான் வரும். இப்ப வசனம் கண்டினியூ பண்ணுங்க. 23ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க. ஆகையால் நீ பலிபீடத்திலிருந்து உன் காணிக்கையை செலுத்த வந்து, ஒருவேளை உன் சகோதரத்துல ஏதாவது குறை உண்டு நினைச்சனா, நீ பலிபீடத்துக்கு மேல உன் காணிக்கை செலுத்ததுக்கு நீ வந்திருக்கும் போது நீ என்ன பண்ணிடு அப்படின்னா, உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், உனக்கு உன் சகோதரன் பேர்ல ஏதாவது ஒரு குறை உண்டுன்னு நீ நினைவு கூர்னா, அவர் இல்ல, நீ பலி செலுத்த வந்திருக்கிற நீ முதல்ல போய் உன்னுடைய காணிக்கையை பலிபீடத்துல வச்சுட்டு அவரிடத்துல போய் ஒப்புரவாகிட்டு நீ முதல்ல வந்து என்ன பண்ணு? காணிக்கையை செலுத்து. இது என்ன தெரியுமா? அன்பின் பிரமாணத்துல மிகப்பெரிய ஒரு விஷயம். நீ அந்த பகையை வச்சுட்டு இந்த காணிக்கை நீ பலிபீடத்துல என்ன பண்ண முடியாது? செலுத்தவே முடியாது. அன்புக்குரியவர்களே, இந்த நிச்சயத்தை நீங்க எவ்வளவு ஆழமா உணர்றீங்கன்னு எனக்கு தெரியாது. உண்மையிலே பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு டீப்பான ஒரு காரியத்தை அன்புக்கு வச்சிருக்காரு பாருங்க. படிக்க, தொடர்ந்து படிங்க. அங்கே தானே பலிபீடத்தில் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி ஏதோ சோத்திரம் சொல்லிட்டு வர்றதில்ல பிரதர், சோத்திரம் பிரதர் அப்படி சொல்லிட்டு வந்து காணிக்கை கொடுக்கல, ஒப்புரவாகி அந்த சகோதரத்துல பச்சமா பேசிட்டு வந்து உன்னுடைய காணிக்கை நீ என்ன பண்ணு? செலுத்து. பின்பு வந்து ஒரு காணிக்கையை செலுத்து. எதிராளி உன்னை நியாயாதிபதியிடத்தில் ஒப்புக்கொடாமலும். சரி, 38ஆம் வசனம் படிச்சிருங்க, அதனுடைய கண்டினியூஷன். 38. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். தீமையோடு நீங்க என்ன பண்ணாதீங்க? எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. எங்க படிச்சோம்னா லூக்கா 6ஆம் அதிகாரத்தை படிச்சோம் இல்லையா? தொடர்ந்து படிங்க. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று யாராவது வஸ்திரத்தை கேட்டா உனக்கு உள்ள உள்ளங்கியும் சேர்த்து என்ன பண்ணிடு? கொடுத்துரு. யாராவது உன் கூட ஒரு மைல் தூரம் நடக்கிறதுக்கு பலவந்தம் பண்ணா அவன் 2 மைல் தூரம் என்ன பண்ணு? கூட போ. இதெல்லாம் வரிசையா சொல்லிட்டு 43ஆம் வசனம் படிங்க. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். சொல்லப்பட்டுச்சு நியாயப்பிரமாணத்துல. உனக்கு அடுத்தவன் என்ன பண்ணு இல்லையா? பகைத்து அவனை சிநேகின்னு சொல்லிருந்துச்சு. இங்க என்ன சொல்றாரு சொல்லி படிங்க. 44ஆம் வசனம் தொடர்ந்து படிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். என்ன சொல்றாரு தெரியுமா? உங்கள் சத்துருக்கள் நீங்க என்ன பண்ணுங்க? ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம் இன்னைக்கு உலகத்துல. இன்னைக்கு இந்த காலத்துல சத்துருவை சிநேகிக்கிறது வந்து ரொம்ப டஃப்பான ஒரு காலப்பகுதி. இதுல மட்டும் சத்துருவை சிநேகிச்சுன்னு வைங்களேன், கன்ஃபார்ம். அன்புக்குரியவர்களை தொடர்ந்து படிங்க. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்களை சபிக்கிறவர்கள் நீங்க என்ன பண்ணுங்க? ஆசீர்வதியுங்கள். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். நிந்திக்கிறவர்களை துன்பப்படுத்துறவர்களை எப்படியாவது இவர் ஒளிஞ்சிட்டா போதும், எப்படியாவது இவர் காணாம போயிட்டா போதும் அப்படின்னு தான் நினைக்குமே தவிர பகைக்கிறவர்களுக்காக நிந்திக்கிறவர்களுக்காக ஒரு காலம் ஜெபம் எடுக்கவே மாட்டோம். ஜெபம் எடுத்தோம்னா உண்மையிலே நாம் அந்த பரிசுத்தம் பண்ணி அந்த பரிசுத்த பந்தியில நிக்கிறதுக்கு தகுதி ஆயிட்டம். அன்புக்குரியவர் தொடர்ந்து படிங்க. இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரரா இருப்பீர்கள். இல்லைன்னா இப்படி செஞ்சா மட்டும்தான் தேவனுடைய பிள்ளைகள், நீங்க உடன்படிக்கையின் பிள்ளைகளா இருப்பீங்க. இப்படி செய்யல அப்படின்னா நீங்க நிச்சயமா தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. தேவனுடைய பிள்ளைகள் இல்லைன்னா வேசியின் பிள்ளைகளா நம்ம. எவ்வளவு பெரிய அன்பின் பிரமாணத்துல ஆழம் பாருங்க. ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டார், நீங்க இதை பண்ணுனா இருதயத்தின் அடிப்படையில
நான் உங்களுக்கு அப்படி சொல்லியிருந்தேன், ஆனா இப்ப அப்படி சொல்றேன், இதை நீங்க செய்யுங்கன்னு சொல்லி ரொம்ப கண்டிஷனா என்ன பண்ணிட்டாருன்னா சொல்லிட்டாரு. பார்க்குற அன்புக்குரியவர்களே, 46ஆம் வசனம் படிச்சிட்டீங்களா? படிங்க. உங்கள் சிநேகிக்குள்ளேயே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? பாருங்க, உங்களுக்கு சிநேகிக்கிறவர்களே, ஒரு சில சகோதரர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு சில சகோதரி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்ககிட்டே பேசுறது, அவங்ககிட்டே இருக்கிறது, அவங்ககிட்டே எல்லாம் இல்லையா? மற்ற சகோதரர்கள் அங்க இருக்கிற சகோதரர் நமக்கு சகோதரன் இல்லையா? தேவனிடத்துல யார் யார் நம்ம போல சத்தியத்தை கேட்டு நம்ம எதை ஏத்துக்கிறோமோ அதே மாதிரி ஏத்துக்கிட்டு ஒருத்தர் உடன்படிக்கை பண்ணிட்டாருன்னா நம்மை போலவே புத்திர சுவீகாரத்துக்கு அவரும் என்ன செய்யப்பட்டிருக்கார்? அழைக்கப்பட்டிருக்கிறார். நம்மை சிநேகிக்கிறவர்களே நம்ம சிநேகிச்சா ஒரு பலனும் கிடையாது. உலகத்தார் செய்யறாங்க இல்லையா? 1001 ரூபா மொய், திருப்பி 1001 ரூபா மொய். உலகம் என்ன பண்ணிக்குது? தங்களையே சிநேகிக்குது. அதே மாதிரி சபைக்குள்ள யாரும் உலகத்தின் கிரியை செய்ய வரக்கூடாது. உங்களை சிநேகிக்காதவர்களையும் சிநேகிக்கத்தான் என்ன பண்ணிருக்கோம்? வந்திருக்கோம். அன்புக்குரியவர்களை தொடர்ந்து படிங்க. ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள். யார் அந்த ஆயக்காரர்? ஆயக்காரர் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப நேசிக்குவாங்க. வரி வசூல் பண்றவங்க உங்க ஏரியால உங்க ரீஜன்ல அது கிடைச்சா அவங்க எல்லாம் வரி கட்டுறாங்களா, ஏதாவது பாக்கி கிடக்கா, இப்படி கேட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருந்துக்குவாங்களாமா. ஆனா நீங்க எப்படி இருக்காதீங்க, இந்த ஆயக்காரர் சதுசேயர் பரிசேயருடைய நீதியை விட உங்க நீதி எப்படி இருக்கணும்? மேலானதா இருக்கணும். அன்புக்குரியவர்களை படிங்க. உங்கள் சகோதரி மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? பாத்தீங்களா? உங்க சகோதரி மாத்திரம் நம்ம பிடிச்ச மாத்திரம் நீங்க வாழ்த்திக் கொள்வீர்களானால் நீங்கள் எப்படி விசேஷித்தவர்களா இருப்பீங்க? நீ உங்ககிட்ட என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு கேட்கிற. அன்புக்குரியவர்கள் படிச்சு 48ஆம் வசனம் வரை படிச்சு. ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணரா இருக்க கடவீர்கள். பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதா இந்த குணலட்சணங்கள் எல்லாம் இருக்கிறதுனால அவர்கிட்ட எந்த ஒரு பாரபட்சமும் கிடையாது. எந்த ஒரு மனிதத்திலும் அவர் வேறுபாடு காமிக்கிறதே இல்லை. எல்லாரிடத்திலும் ஆசீர்வாதம் அப்படிங்கிற மழையை பெய்ய பண்ணிட்டே இருக்கிறார். அப்ப இந்த பூரண சர்க்குணராகிய தேவனுடைய பிள்ளைகளாக புத்திரராக நம்ம இருக்கணும் அப்படின்னா இந்த சிந்தை நமக்குள்ள கண்டிப்பா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இது அன்பின் பிரமாணம். இந்த அன்பின் பிரமாணம் பகை அப்படிங்கிறதுக்கு நேர் ஆப்போசிட், விரோதம் அப்படிங்கிறதுக்கு நேர் ஆப்போசிட், வெறுப்பு அப்படிங்கிறதுக்கு நேர் ஆப்போசிட். இந்த குணலட்சணங்கள் எல்லாம் அந்த அன்பின் பிரமாணத்தை நம்ம கடைபிடிக்கிற பிள்ளைகளாக நம்ம நிச்சயமாக முயற்சி பண்ணணும். அன்புக்குரியவர்களே, கடைசியாக ஒரே ஒரு வசனம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மற்றும் 2ஆம் வசனத்தை படித்து முடிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மற்றும் 2ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 முதல். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டா? ருசி பார்த்திருக்கமா? கர்த்தர் தயவுள்ளவர் அப்படிங்கிற ருசி பார்த்திருக்கமா? எப்ப ருசி பார்த்தோம்? 1000 வருஷ அரசாட்சியில் எல்லா ஜனங்களுக்கும் மேன்மை கொடுக்க போறார், எல்லாத்தையும் உயிர்த்தெழுப்பு, அதனால அவர் நல்லவர் ருசி பார்த்திருக்கமா? இல்ல, எனக்கு இந்த அழைப்பு கொடுத்திருக்கார் இல்லையா? நானே ஒரு பாவி, எனக்கு அழைப்பு கொடுத்து இந்த ஒரு அழைப்புக்குள்ள என்ன தேவன் கொண்டு வந்து இப்படி மகா பெரிய சத்தியத்தை கொடுத்தத தயவுள்ளவர் அப்படிங்கிறத நம்ம ருசிச்சு பார்த்திருக்கோமா? டேஸ்ட் பண்ணி பார்த்திருக்கோமா? அதான் சொல்றார், தயவுள்ளது என்பது நீங்கள் ருசித்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும். அப்படி ருசிச்சா மட்டும் நமக்குள்ள துர்க்குணம் இல்லாம போகாது. ஆனால் நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பகை வெறுப்பு மட்டுமல்ல, வேற ஏதாவது என்னுடைய சகோதரனை குறித்து தப்பா, என்னுடைய சகோதரியை குறித்து தப்பா ஏதாவது சிந்தனைகள், சகல துர்க்குணத்தையும், சகலவித கபடத்தையும், ஏதாவது ஒண்ணு அசுத்தமான எண்ணம், கபடத்தையும், வஞ்சகங்களையும், வஞ்சகம், பொறாமை, சகலவித புறங்கூறுதலையும், சகலவித வஞ்சகம், பொறாமை, சகலவித புறங்கூறுதல், பகை வெறுப்பு இருந்ததான் வரும். ஒருத்தர் அன்பா நேசிக்கும் போது இந்த வஞ்சகம் வராது, பொறாமை வராது, சகலவித புறங்கூறல், அவரை பத்தி எதுவுமே பேச மாட்டார். வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு, எப்போ? இன்னைக்கு இன்னும் 1 மாச காலம் டைம் இருக்கு. எல்லாத்தையும் ஒழித்து விட்டு நீங்கள் வளரும்படி, நீங்கள் இவ்வளவு நாள் வளராததா பிரதர், 1 மாசத்துல நான் வளர போறேன். இந்த கேரக்டரை வளர்க்கறதற்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற காலப்பகுதியில் இப்ப தவறணும்னா நம்ம எப்பவுமே செய்ய மாட்டோம். இந்த பகுதியில நம்ம பரிசுத்தம் பண்ணி கொள்றதுக்கு நமக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா எந்த பகுதியிலும் நம்ம செய்ய மாட்டோம். அன்புக்குரியவர்களே, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதான் சொல்றார், நீங்க ஒழித்து விட்டு நீங்க புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞானப்பால் மேல் என்ன பாருங்க வாஞ்சியாயிருங்கள். அன்புக்குரியவர்களே, எவ்வளவு பெரிய உபதேசம் பாருங்க.
அப்போ பகை வெறுப்பு நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாது. ஒருவேளை நமக்குள்ள இருந்தது அப்படின்னா நம்ம எடுத்து போட்டு ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாம அன்பின் பிரமாணத்தின்படி வாழ்ந்து தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக மாற தேவன் கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்ட உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.